Good morning, Alex. Good morning, Shantini. உங்களுக்கு strawberry பிடிக்குமா, Alex? Strawberry நிறைய வாட்டி ஐஸ்கிரீம்ல சாப்பிட்டுருக்கேன். பட் ஆனால் ஃப்ரூட்டாக வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஃப்ரூட் சாலட்ல சாப்பிட்ருக்கேன். ஓகே, இந்த ஸ்ட்ராபெரி வந்து 1700ல வந்து சிலி அப்படின்ற இடத்துல தான் முதல்ல விளைஞ்சிச்சான். இது அதுக்கப்புறம் வந்து வட அமெரிக்கால கொண்டு போய் பிளான்டேஷன் பண்ணி இப்போ உலகம் ஃபுல்லா நம்ம ஸ்ட்ராபெரியை வெவ்வேறு விதமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். டெஃபினட்டா ஸ்ட்ராபெரின்றது வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டா கெலாக்ஸ்லாம் நிறைய போட்டு சாப்பிடுவாங்க. ஆமா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வந்து நிறைய ஸ்மூதியில், மில்க் ஷேக்கில், ஐஸ்கிரீமில், சாக்லேட்ஸில், இன்ஃபேக்ட் இப்போ ராவா கூட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? டெஃபினட்டா ஸ்ட்ராபெரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நாளா இருக்கும். பட் என்னன்னு கிளியரா தெரியல, சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஸ்ட்ராபெரி டே. ஓகே, வேர்ல்ட் ஸ்ட்ராபெரி டே. ஸோ இன்னைக்கு ஏதாவது 1 கிலோ வாங்கி தர போறீங்களா எனக்கு ஸ்ட்ராபெரி? அதெல்லாம் முடியாதுங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டம், பட்ஜெட் இடிக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராபெரி வாங்கி தரணும்னா கொஞ்சம் பட்ஜெட் இடிக்கும். ஓகே, எனிவே வந்து நான் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து வந்திருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம செக்மெண்ட்ஸ் வைஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக. ஓகே, என்ன டாபிக்? என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம சயின்ஸை தனியாகவும் வந்து ரிலிஜனை தனியாகவும் வச்சு பார்ப்போம் இல்லையா? பட் அது இல்ல, சயின்ஸ் வந்து ரிலிஜியனும் ரெண்டும் சேம் தான். அதை வந்து நம்ம வர்ஷிப் பண்ற விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சயின்ஸ் நம்ம படிக்கிறோம், ரிலிஜியனை வந்து மனசார வந்து நம்ம மதிக்கிறோம், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இதை ஏன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதாவது ஜாயின் பண்ணி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா, இந்த நடராஜர் கோயிலுக்கு பின்னாடி அவ்வளோ சயின்ஸ் இருக்கு. அந்த நடராஜர் கோயிலை அமைச்சதுல இருந்து சரி, அதுல வர்ஷிப் பண்ற விதம் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் சயின்ஸை குறிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால வந்து அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் எடுத்து வந்திருக்கேன். சூப்பர். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கிக் ஸ்டார்ட் இந்த டாபிக்கை பற்றி, இந்த நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயில் வந்து பூமியோடைய பூமத்திய ரேகையில், அதாவது சென்டர் பாயிண்ட்ல வந்து அமைஞ்சிருக்கான். ஸோ இதனால வந்து என்ன, அதாவது ப்ராப்பராக வந்து எந்த கோயிலுமே வந்து ப்ராப்பர் சென்டரில் இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி எழுதியிருந்தது ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 9 முக்கிய ஸ்தலங்கள் இருக்கு. அதில் அந்த 9 ஸ்தலங்களும் 9 முக்கியமான இடங்களை வந்து குறிக்க நம்ம ஹியூமன் பாடியில். அது மட்டும் இல்லாமல் நடராஜர் எப்பவுமே டான்சிங் பொசிஷனில் தான் பார்ப்பீங்க இல்லையா? நடராஜர் ஆடுற அந்த டான்ஸ் தான் வந்து காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்களா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு சயின்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா எல்லா ப்ராபிக்கும் அப்படி இது கூட. ஸோ அந்த கோயிலும் அறிவியலும் வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு இடமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நடராஜர் கோயிலை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம், குளிகை போன்றவையை பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 27/2/2015 வெள்ளிக்கிழமை, ஜெயவருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:25 ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, திதி பகல் 3:39 வரை நவமி, பிறகு தசமி. மிருகசிரிஷம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். பகல் 11:46 வரை துலாம் ராசிக்கும், பிறகு விருச்சிக ராசிக்கும் சந்திராஷ்டமம். அலெக்ஸ், இந்த நடராஜர் கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து நடனம் ஆடுற ஒரு ஸ்டைலில் போஸ்டில் நின்றுட்டு இருப்பாரு. மற்ற எல்லா கோயிலுமே சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்தில் இருப்பார். இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் மனித உருவம் எடுத்து ஆடுற அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருப்பார். ஸோ அதனாலே இந்த கோயில் ஒரு தனி சிறப்பு பெற்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில் வந்து சிதம்பரத்தோட மைய பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து நிறைய மக்கள் உள்ள வரதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி வந்து 10 மீட்டர் கருங்கல் வச்ச செவரு மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க கோயில் உள்ள போகும்போது ஒவ்வொரு சாமியும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் ஆகட்டும் இல்ல முருகன் ஆகட்டும், நீங்க ஒவ்வொரு கோயிலா போகும்போது படிப்படியா நீங்க போகும்போது கடைசியா வந்து சிவபெருமான் வந்து ஒரு பாதாளத்துல தான் இருப்பாராம். நீங்க ஒரு படியா இறங்குற மாதிரியே இருக்கும். மொத்த கோயிலுமே அவ்வளோ ஏக்கர்ல அமைச்சிருக்காங்க.
ஸோ நடராஜர் கோயிலுங்கிறது வந்து ஆர்கிடெக்சர் விதமாகவும் சரி, பில்டிங் வைஸாகவும் சரி, அந்த காலத்திலேயே அவ்வளோ யோசிச்சு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. டெஃபினட்டாக இதை கட்டுறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பிளானிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இந்த நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியுது. ஸோ கிளியராக சூப்பராக சொன்னீங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு சடஜித். பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने दुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यां तं भरतादिभिः परिवृतं रामं भज श्यामलम् इष्टस्त्वं वनवासाय स्वनुक्तः सुहृज्जने रामे प्रमादम् आकार्षीः पुत्र भ्रातनि गच्छति. அர்த்தத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். அப்பொழுது அவள் தெரிவிக்கிறார், சிஷ்டஸ்துவம் வனவாசாய, வனவாசத்துக்காக தான் சிருஷ்டித்தேன்னா என்ன, உன்னை அடிமை பண்ணுறதுக்காக தான் சிருஷ்டித்தேன். எனக்கு ஆசை இருந்ததே, ஆனால் நீ ராஜாவாக வேண்டும், நீதான் ராஜ்யத்தை ஆள வேண்டும், நீதான் மூத்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததே. ஆனால் அன்றைய தினம் உன்னுடைய தகப்பனார் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அதிலிருந்து ஒரு மகா புருஷன், தேவபுருஷன் வந்தான், பாயாசம் கொடுத்தான். இந்த பாயாசத்தை கௌசல்யைக்கு அரை பாகத்தை கொடுத்தான், எனக்கு கால் பாகம் கொடுத்தான். கௌசல்யா இந்த அரை பாகத்தை விழுங்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன், உன்னை நான் ராஜாவாகணும்னா. கௌசல்யை அதை விழுங்கினாள். விழுங்கின பிற்பாடுதான் நான் விழுங்கினேன். பிறகு கைகேயிக்கு அரைக்கால் பாகம் கொடுத்தான், எனக்கு அரைக்கால் பாகம் கொடுத்தான். அரைக்கால் பாகம் கொடுத்த உடனே நான் விழுங்கியிருப்பேன், அப்புறம் கைகேயி விழுங்கியிருக்கணும். கிடையாது, கைகேயி விழுங்கினாள், பிற்பாடு நான் விழுங்கினேன். எதற்காக தெரியுமா? ராமன் இருக்க வேண்டும், ராமனுக்கு சகலவிதமான அடிமைகளையும் செய்வதற்காக ஒரு பிள்ளை வேண்டும். பரதன் வருவன், இந்த பரதனுக்கு சகலவிதமான அடிமைகளையும் செய்யறதுக்காக ஒரு பிள்ளை வேண்டும். அதுக்காக தான் நான் பிள்ளையே பெற்றேன். அப்போ அடிமை செய்யறதுக்காக தானே பிள்ளை. போ, காட்டுக்கு போயிட்டு வா. நீ நம்முடைய பந்துக்கள் அவர்களை விட்டு பிரிய வேண்டியதா இருக்கே, அயோத்தியை விட்டு பிரிய வேண்டியதா இருக்கேன்னு வருத்தமே படாத என்று அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை தெரிவித்தாள். ராமம் தசரதம் வித்தி வாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாமடவிம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமம் தசரதம் வித்தி, ராமனை தசரதனாக நினை. இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி 10 விதமாக தன்னுடைய தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் அர்த்தம் காட்டுறார். ராமாயணத்தை நம்முடைய பூர்வர்கள் சொன்னார். ராமாயணம் தான் எதுன்னா, சோழியன் உமிழ்ந்த சக்கை அப்படின்னா நம்முடைய பூர்வர்கள். சோழியன், சோழதாசில் பிறந்தவர் யார்? பெரியவாச்சான் பிள்ளை. அவர்தான் இந்த ராமாயணத்தையே அருளி செய்தார், ராமாயணத்துக்கு அர்த்தத்தையே அருளி செய்தார். 10 விதமாக அர்த்தம் தெரிவித்திருக்கிறார். 10 விதமான அர்த்தம்னா புத்தகம் வச்சுண்டு அனுபவித்தால்தான் நம்மால் அதை அனுபவிக்க முடியும். அதனால சில அர்த்தங்களை மட்டும் இங்கே எடுத்து காட்டுகிறேன். ராமம் தசரதம் வித்தி, ராமனை தசரதனாக நினைத்துக்கொள். மாம் வித்தி ஜனகாத்மஜம், என்னை சீதையாக நினைத்துக்கொள். அயோத்தியாமடவிம் வித்தி, காடை அயோத்தியாக நினைத்துக்கொள். கச்சதாத யதா சுகம், ஏ தாத்த என்றாள் ஐயரே, சுவாமியே, நன்றாக விசேஷ ஞானமுடையவனே, நீ கச்சதாத யதா சுகம், நல்ல சுகத்தோடே போய் வா அப்படின்னு சொன்னா. இதுக்கு அற்புதமா அர்த்தம் காட்டுகிறார். ராமம் தசரதம் வித்தி, ராமன் அவன்தான் உண்மையிலேயே உனக்கு தகப்பனார்னா. இந்த தசரதன் ஏன் தகப்பனாரானா? கர்மத்தினாலே தகப்பனார் ஆகிறான். கர்மம்
ஏதோ கர்மம் செஞ்சிருக்கான், உனக்கு தகப்பனாராக வரான். ஆனால் என்ன, எப்பொழுதும் யார் தகப்பனார் உனக்கு? ராமன் தான் தகப்பனார். எப்படி? எம்பெருமான் தான் பிதா. எப்பொழுதுமே எம்பெருமான் தான் பிதா. நிரூபாதிக பிதா என்று அவனுக்கு பெயர். காரணமே கிடையாது. அப்படிப்பட்ட தகப்பனார் அவனையே நீ நினைத்துக்கொள். அவன் தான் உனக்கு தகப்பனார். அப்படிப்பட்ட ஞானத்தை வைத்துக்கொள். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம். மாம் வித்தி, நான் தான் சீதை. எப்படி தெரியுமா? நானும் ஏதோ கர்மத்தினால உனக்கு தாயாராக வந்திருக்கேன். இதே சீதை யார்? அவள்தான் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் என்று சாஸ்திரம்லாம் சொல்லுறது. அவள்தான் எல்லாருக்கும் தாயார். நான் ஒழியுளாறு தாமே அண்ணே தந்தையும் தாயுமாவார் தெளிவிலா களங்கள் நீர் சூழ் திருவளங்க துளங்கும் ஒளியுளாறு தகமே அன்றே தந்தையும் தாயுமாவார் என்று தெரிவிக்கிறார். எங்குழாழ்வாரும் பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ என்கிறார் குரு ஆழ்வார், நம்மாழ்வார். அதனால் என்ன, அவன்தான் தாய் தந்தை. அதனாலே அப்படியே வைத்துக்கொள். ராமன் தான் தகப்பனார். அதற்கு மேலே தாய் சீதை. மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாமடவிம் வித்தி. அயோத்தி காடு. எப்படி தெரியுமா? அறியில்லாத ஊரில் அறிவாளி இருக்கக்கூடாது. எம்பெருமான் எங்க இருக்கானோ அங்கதான் நான் இருக்கிறோம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பழமொழியே இருக்குது. எம்பெருமான் எங்க இருக்கான்? அவன் காட்டுல இருக்கான். அப்போ அயோத்தியில இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீ காட்டுல தான் இருக்கணும். அறிவாளி நீ. அறிவாளின்னா என்ன? சாதா அறிவில்லை, பிரம்மஞானம் உடையவன் நீ. என்ன ஞானம்? அவன் எம்பெருமான், நாம் ஜீவாத்மா, நாம் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். ஜீவாத்மா சேஷத்துவமும் பாரதந்திரியும் தான் அதற்கு ஸ்வரூபம் என்கிற ஞானம் உடையவன் நீ. இந்த அயோத்தியில இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீ அவன் கூட தான் போகணும். அறிவாளி அவன் கூட தான் போகணும் என்று ஒரு அர்த்தம். அல்லது அறிவில்லாத ஊரில் அறிவாளி இருக்கக்கூடாதுன்னா, இங்கே யார் வாழ்ந்துருக்கா அயோத்தியில? எல்லாம் அறிவில்லாதவா. எப்படி அறிவில்லாதவா அப்படின்னா, தெரிய வேண்டாமோ? ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும், ராமன் காட்டுக்கு போனான்னா ராமன் கூடயே போனோம்னு தெரிய வேண்டாமோ? தெரியல. தெரியாததுனாலே அவர்கள் அறிவில்லாதவர்கள். அப்படிப்பட்ட அறிவில்லாதவர்களோடு நீ இருக்கக்கூடாது. அறிவோடு இருக்கிறவர் எங்க இருக்கா? தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கஹிவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமானு ஓட்ட வாசி போரும். பெரியவாச்சான் பிள்ளையோ சொல்லிட்டார். தேகாத்மாபிமானிகள் இவள்லாம் இருக்காளே அயோத்தியில் இருக்கிறவா, அவள்லாம் தேவாத்மா அபிமானிகள். அவர்கள்லாம் இங்கே இருப்பா. ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகள். ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகள்லாம் எங்கே இருக்கா? காட்டில் தான் இருக்கா. எல்லாம் அந்த எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கும் பர்வத பரமாடு ஓட்ட வாசி போரும். பெரிய மலையை போல வாசி இருக்கு. நீ மலையை போன்றவன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பரமாணுவை போன்றவன். மலையோடு தான் இருக்கணுமே தவிர மலை பரமாணுவோடு இருக்கக்கூடாது. போ, அறிவாளியோட இரு என்று அனுப்பினாள். இது ஒரு விதமான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். ராமம் தசரதம் வித்தி. ராமன் இல்லைன்னா கட்டாயம் தசரதன் போயிடுவன். தசரதன் மாண்டு விடுவன். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அவன் போயிட்டான்னா, அதனால அவன் தசரதன் போயிட்டான்னா தசரதன் ராமன். இனிமே தசரதன் கிடையாது, தசரதன் ராமன்னு நினச்சிக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜம். நான் இருக்கேனே, அவன் போயிட்டான்னா எனக்கு விதவை அப்படின்ற ஒரு பட்டம் கிடைக்கும். நானும் இல்லாத மாதிரி ஆயிடுவேன். ஒரு பொருள்லையே நான் குறிப்பிட மாட்டேன், பொருளாகவே இருக்க மாட்டேன். அதனால் நான் இருந்து ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். அதனால் நானும் இல்லைன்னு வச்சுக்கோ, நான் தான் சீதைன்னு வச்சுக்கோ. வித்தி ஜனகாதயம் ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவீம் வித்தி. அயோத்தி, ராமன் இல்லாத அயோத்தியை ஒரு ஊரான்னா, ராமன் இல்லாமல் ஒரு ஊர் உண்டோ? ஊராழ்வார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார்.
கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லன்றொழிந்தனகுள் ஏ பாவம் வெள்ள நடியான் நிறங்கரியான் உள்புகுந்து நீங்கான் அடியேனதுள்ளத்தகம் என்று தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்? கல்லும், கல்லாம் மலை, அதாவது திருமலை, திருப்பதியில இருக்கிறான் அந்த எம்பெருமான். கல்லும் கனகடலும், கனகடல் எது? அதுதான் திருப்பார்கடல், ஷீரமுத்திரம், அங்கே படுத்து கொண்டிருக்கிறான். கனகடலும் வைகுந்த வானாடும் பரவதம், அங்கே இருக்கான். புல்லன்றொழிந்தனகுள் ஏ பாவம், எல்லாம் புல்லெழுந்து போயிடுத்து. புல்லெழுந்து ஒரே அழிஞ்சு காடா போயிடுத்து. ஏன் தெரியுமா? வெள்ள நடியாகான் நிறங்கரியாகான் உள்புகுந்து நீங்கான். அந்த உள்புகுந்து நீங்கான் இருக்கிறானே, என்னுடைய மனசுக்குள்ள வந்துட்டான்னா இனிமே என்னுடைய மனசை விட்டு வெளியே போக மாட்டான். உள்புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம், என்னுடைய உள்ளத்தையே அகமாக கொண்டிருக்கிறான், என்னுடைய உள்ளத்தையே வீடாக கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றார். அதுதான் புல்லெழுந்து போச்சுன்னு சொல்றாரு. எம்பெருமான் இல்லாத கூட்டம் புல்லெழுந்து போய்விடும். அதனால எம்பெருமான் இல்லைன்னா இந்த அயோத்தியும் புல்லெழுந்து போய்விடும். அதனால நீ இங்கே இருக்க தேவையில்லை, போ, ராமனோட போய்விடு என்று தெரிவித்தாள். லக்ஷ்மணன் போனானா இல்லையா? நாளை தினம் இன்னைக்கு பார்ப்போமா? சாந்தினி, இந்த ரூஃப் டாப் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு, இந்த ரூஃப் டாப் வந்து தங்கத்தினால வந்து செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாமல் அந்த தங்க விமானம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதான். அது ரொம்ப பெருசா ப்ராப்பரா அந்த விமானம் ஷேப்ல இருக்கிறதுனால அது வந்து விமானம் சொல்லி அழைக்கப்படுது. அதுவும் இல்லாமல் ப்ராப்பரா ஒரு ரூஃப் டாப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேல 9 கலசம் வேற வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 9 கலசம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமன் பாடியில இருக்கிற 9 முக்கியமான பாகங்களை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் 9 கிரகங்களையும் குறிக்குதான். ஸோ பாத்தீங்களா, ப்ராப்பரா வந்து அதுக்கு ஒரு ரூஃப் டாப், அந்த ரூஃப் டாப்புக்கு மேல வந்து ப்ராப்பரான ஒரு நம்பர் வச்ச கலசம், அந்த நம்பருக்கு ஒரு அர்த்தம். பட் இருந்தாலும் வந்து கலசங்கள் ஏன் 9 அப்படின்னும் போது எனக்கு புரியல என்னன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா 9 கலசங்களுக்குள்ள 9 வகையான தானியங்கள் இருக்குமா. ஸோ வந்து நீங்க ஊர்ல வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கோபுரத்துக்கு கீழே தான் உங்க வீடு அமைஞ்சிருக்கணும், வீடு வந்து கோபுர உயரத்துக்கு இருக்கக்கூடாது, இல்லை கோபுரத்துக்கு மேல வந்து நீங்க வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா கோபுரங்கிறது வந்து ஒரு ஊரோட இடிதாங்கியா கூட சொல்லப்படுது. ஊர்ல வந்து ஃப்ளட்டோ இல்லை பூகம்பமோ வரும்போது ஊர்ல இருக்க எல்லாமே அழிஞ்சா கூட கோபுரம் வந்து அழியாம ஒரு ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கிற எல்லா நிலமும் அழிஞ்சிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து பயிர்கள் எடுத்து நட்டு அதுக்கப்புறம் விவசாயத்தை முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்களாம். ஸோ இதுதான் இந்த கோபுரத்து மேல நவதானியங்கள் வைக்கிறதுக்கான அர்த்தம். ஸோ எனிவே வந்து அதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய ராசி பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 27ஆம் தேதி 2வது மாதம் 2015ஆம் நாள், மாசி மாதம் 15ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. அவர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று மதியத்திலிருந்து மிகப்பெரிய அனுகூலங்களும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்விகம் காணப்படும். பயணமாக இருக்கட்டும், தொலைதூர செய்திகளாக இருக்கட்டும், நன்மையும் மனதிற்கு தெம்பும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய இந்த நாளில் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான பொறுப்பு. தொலைதூர பயணங்கள் மூலம் மிகப்பெரிய நன்மையும் அனுகூலம் ஏற்படுவதுடன் மனதிற்கு காணப்பட்ட இந்த சந்தோஷமின்மையிலிருந்து மாறி மிக மிக கலகலப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர வேண்டும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதுடன் வியாபாரிகளுக்கு உகந்த அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக படிப்படியாக நல்ல அமைப்பு காணப்பட்டாலும் வாய் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உறவாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், யாரிடத்திலும் வார்த்தைகளில் மிக மிக தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியம். சிறு ஆக்ரோஷமான வார்த்தைகள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடுவதுடன் தீராத மன துன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதுடன் அரசு துறை சார்ந்தவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்புக்கு நல்ல சந்தோஷத்துக்கும் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு இன்றைய நாள் நிச்சயமாக ஏற்படும்.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படுவதுடன் நம்பிக்கைக்கு உத்தான அமைப்பு காணப்படும். தைரியமும் தன்னம்பிக்கை வளர்வதுடன் உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் மரியாதை மதிப்பும் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்களுக்கு உதாசீனப்படுத்தும் அமைப்பு மாறி உங்களுடைய கருத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்திலும் அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளால் மன வருத்தத்தால் பிரிந்த குடும்பத்தினர் கூட ஒன்றாவதுக்கு உண்டான முயற்சியில் இன்று ஈடுபட்டால் நிச்சயமாக அதற்குண்டான நல்ல வெற்றியும் அனுகூலம் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. சுபகாரிய செலவுகளுக்கு உண்டான அமைப்புகள் காணப்படுவதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகள்லாம் சுப செலவுகள் என்பதனால் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செலவை தைரியமாக செய்யுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெருமளவு விரயங்கள் காணப்படுகிறது. எனவே அனாவசிய செலவுகளை தவிர்த்து தேவையில்லாத செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். சேமிப்புக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான உத்தரவாதத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே இருக்கின்ற பொருளை மீண்டும் மீண்டும் வாங்கி அதை விரயப்படுத்துவதனால் என்ன பலன் கட்டு விடுப்பது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக நிதானத்துடன் இருப்பது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் மன அயற்சி காணப்படுவதனால் தேவையில்லாத யாரையாவது பகைத்துக் கொள்வீர்கள். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்காக வீணாக ஆக்ரோஷப்படுவதோ கோபப்படுவதோ பெருமளவு சிக்கல்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு கண்டிப்பாக உயரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். திடீரென்று புதிய அறிமுகங்களால் நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. மனதில் காணப்பட்ட இந்த தாழ்வு மனப்பான்மை மாறி சந்தோஷ அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை வளருவதுடன் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் ஏற்படுவதுடன் நீண்ட நாள் பயணங்கள் நீண்ட நாள் உத்தியோக அமைப்பிற்கு உண்டான மாற்றங்கள் நீண்ட நாள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் வாய் வார்த்தைகளை கூடவே கூடாது, கடினம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நிச்சயமாக உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த ஒரு அமைப்பு மாறி சந்தோஷ அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதனால் அதை விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த நல்ல பயணங்கள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உத்தியோக நிமித்தமாக ஏற்படும். பதவி உயர்வு தடைப்பட்டிருந்த அமைப்புகள்லாம் திடீரென்று மாறி உங்களுக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு வந்து சேருவது மற்ற மகிழ்ச்சியும் ஆனந்த பரவசம் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பகல் 11:47க்கு பிறகு உங்களுடைய சந்திராஷ்ட அமைப்பு படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். கண்டிப்பாக அதன் மூலியமாக நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைப்பதுடன் நீண்ட நாட்களுக்கு சந்திக்க வேண்டியிருந்த ஒரு நண்பரை சந்திப்பதற்குண்டான சாத்விகம் ஏற்படும். அதனால் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான நல்ல கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதற்குண்டான அமைப்பு காணப்பட்டாலும் ஏற்கனவே வயிற்றில் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வயிற்று உபத்திரம் உள்ள யாரேனும் துளாராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இல்லை என்றால் பெருமளவு சிக்கல்கள் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள் ஏற்றங்கள் எல்லாம் காணப்படுவதுடன் ஏற்கனவே இனம் புரியாத ஒரு கோபதாபத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். அந்த கோபதாபம் இன்று அதிகமாக ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஏனென்றால் பகல் 11:47க்கு பிறகு சந்திரனின் சஞ்சாரம் 8ஆம் ராசியில் சஞ்சரிப்பதனால் அஷ்டமத்து சந்திரன் என்பது கூறினாலும் இந்த சந்திராஷ்டம அமைப்புக்கு உண்டான முழு பலனையும் பெற ஆரம்பித்து விடுவீர்கள். தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவது, நல்ல நண்பர் நல்ல உறவினர்கள் நல்ல துணைவியாருடன் கூட வாக்குவாதம் பண்ணுவது, அவர்கள் மனம் நோகடிக்கின்ற கடும் சொற்களை கூறுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களிடையே வேலை செய்வர்களை சபிப்பதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும்.
எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருப்பதுடன் அருகில் எப்பொழுதும் செல்லக்கூடிய ஒரு கோயிலுக்கு சென்றுவிட்டு இன்றைய காரியங்களில் ஆரம்பிப்பது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் பாதுகாத்து கொடுக்கும். அவசியமில்லாத இரவு நேர பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதே சனியின் சஞ்சாரம் ஜென்மத்தில் இருப்பதனால் பெரும் சிக்கல்களிலிருந்து வீடுபடுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரங்கள் அனுகூலங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், அரசு அமைப்பில் உத்தியோகம் பெறுவது, அரசு அமைப்பில் தடைப்பட்டிருந்த பதவி அமைப்புகள்லாம் உயர்ந்து வருவது, மேலதிகாரிகளும் உங்களுக்கு இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் கலைந்து சந்தோஷ அமைப்புக்கு ஏற்படுவது, தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருந்தவர்கள் அந்த உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு பெரிய உத்தியோகத்துக்கு சென்று சேர்வது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்திவிடும், குடும்பத்திலும் ஏற்படுத்திவிடும். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துவது இந்த 7.5 சனியில் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் மூலம் பெரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையும் அனுகூலம் பெற்றுத் தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிரக அமைப்புகள் காணப்படுகிறது. உங்கள் வாய் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதுடன் குடும்பத்தில் காணப்பட்ட அந்த அந்யோன்ய குறைபாடுகள் மாறி குடும்பத்தாருடன் சென்று விடுவதற்கு உறவினர் வீட்டிற்கோ அல்லது வெளியிலருக்கோ கோயில் குளத்திற்கு சென்று விட்டு வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை வளர்ந்துள்ளதனால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்து மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சியில் இன்றிலிருந்து ஆரம்பிப்பது மிக மிக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். ஏற்கனவே கண்களில் பாதிப்புள்ள கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது இன்றைய நாளில் மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்களும் பெருமளவு சிக்கல்கள் பெருமளவு நிம்மதியற்ற தன்மை குடும்பத்தில் ஏற்படுத்தி விடலாம். இதனால் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷ அமைப்பு குறைபாடுகள்லாம் ஏற்படலாம். நீங்கள் விட்டு கொடுத்தல் உங்கள் குழந்தைகளிடம் இன்னும் குறைந்து போய்விட மாட்டீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கூட பூத கண்ணாடி வைத்து ஆராய்ச்சி செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் பகைமை பாராட்டுவதோ பகை கொள்வதோ பெருமளவு சிக்கல்களை அவமானத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நிச்சயமாக அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள் காணப்பட்டால் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு சிக்கல்கள் பெருமளவு கஷ்டத்தையும் பெருமளவு பிரச்சனையும் ஏற்படுத்தி விடலாம். மேலும் மீன ராசிக்காரர்களுடைய உடன் பிறந்தோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்கள் வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதோடு உத்தியோகத்தில் மேன்மை காணப்பட்டாலும் உடனிருந்து இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக என்று பார்த்து கொண்டால் ஒரு குறையும் காணப்படவில்லை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அலெக்ஸ், இந்த நடராஜர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த பொற்கூரையோட கனக சபை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து பொன்னம்பலம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது ஏன் பொன்னம்பலம் அப்படின்னா பொன், ஸோ அம்பலம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல நடனங்கள் இந்த மாதிரி சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல 28 தூண்கள் அமைச்சிருக்காங்க. இந்த 28 தூண்களும் எதை குறிக்குது அப்படின்னா சிவபெருமானை நீங்கள் 28 வழியாக வந்து வழிபடலாம், அதாவது கும்பிடலாம். ஸோ இந்த 28 தூண்கள் மேலே 2 பக்கமும் கீழே மேலேயும் பலகைகள் இருக்கு இல்லையா? ஸோ மொத்தம் 64 பலகைகள் இருக்கு. ஸோ அந்த 64 பலகைகளும் 64 கலைகளை குறிக்குதான். ஓகே, ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழமொழிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழமொழிகள் வந்து சம்டைம்ஸ் ஃபன்னியாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கருத்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துலேயுமே ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அர்த்தங்களை நம்மளுக்காக சொல்றதுக்கு வராங்க கவிதா மற்றும் எழிலரசி. நம்மளுக்கு அறிந்த மற்றும் அறியாத விஷயங்களை பற்றி நம்மளுக்காக சொல்ல வராங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அறிந்ததும் அறியாததும். அன்பான வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
எழில் சொல்லுங்க கவி. ரொம்ப பணிவா வந்து உட்காந்துருக்கிறீங்க. இல்லை, அதுதானே நல்லது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இந்த பணிதல் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் வள்ளுவர் கூட சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. கண்டிப்பா. அதுல நீங்க சொன்னது ரொம்ப அருமையான குறள் அது. ஏன்னா எல்லாருமே பணிவுன்றது அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அப்படியே வந்தாலும் ஒருத்தருக்கு வந்து வர்றது ரொம்ப கடினமா. யாருக்குன்னா இந்த பணத்தால வரக்கூடிய அந்த செல்வ செருக்கு இருக்குல்ல, அந்த செல்வ செருக்கு இருக்கிறவங்களுக்கு பணிதல் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா அந்த பணம் அந்த திமிரை கொடுக்கும். அதனால வள்ளுவர் சொன்னாரு, எல்லாரும் பணிதல் சிறப்பு கிடையாது, இந்த செல்வம் இருக்கிறவன் பணிவா இருக்கிறான் பார், அதுதான் சிறப்புன்றதுக்காகவே அந்த குறள் சொன்னார். அப்போ அவர்களே பணிவா இருக்கணும்னா இப்ப நாம எப்படி பணிவா இருக்கணும் பாருங்க. ஆனா உண்மையிலே பணம் வந்துட்டா நிறைய பேருக்கு வந்து ஒரு செருக்கு வந்துடும். கண்டிப்பா. சும்மா ரோட்ல சும்மா போயிட்டு இருப்பான், அவனை கூட பலாருன்னு கண்ணத்துல அரைவான், ஏன்டா அரைஞ்சுனா என்கிட்ட 500 ரூபாய் இருக்குடா அப்படிமா. அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு அரை கூட அரைஞ்சிக்க அப்படின்னு. ஆமா, அந்த அளவுக்கு பணம் வந்து மனிதர்களுடைய பண்புகளை எல்லாம் மறைக்குது இல்லையா எழில்? அப்ப அந்த பணம் வைத்திருக்கிறவர்களே பணிவா இருக்கணும்னா அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கணும் பாருங்க. நம்ம ரொம்ப பணிவா இருக்கணும், ரொம்ப பணிவா இருக்கணும். அதனாலதான் ஒரு தடவை கடல் இருக்கு இல்லையா, அது தன்கிட்ட வந்து கலக்கிற ஆறுகளை எல்லாம் பார்த்து பேசுச்சான். இன்னும் நீங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் பெரிய பெரிய ஆலமரத்தை எல்லாம் கொண்டு வர்றீங்க, அரச மரத்தை கொண்டு வர்றீங்க, தென்னை மரத்தை கொண்டு வர்றீங்க, பனை மரத்தை கொண்டு வர்றீங்க, பெரிய பெரிய வலிமையான மரங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட போட்டுறீங்க, பாறைகளை எல்லாம் உருட்டிட்டு வந்துடுறீங்க. ஆனா இந்த சின்ன சின்ன நொச்சி மரம், நாணல் மரம், அந்த மாதிரி புல் பூண்டு வகைகளை எல்லாம் உங்களால ஏன் அழைச்சிட்டு வர முடியல, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆறுகள்லாம் சொன்னிச்சான் கடல்கிட்ட, இல்ல இந்த ஆலமரம் அரச மரம்லாம் நாங்க வேகமா வரும்போது எங்களை எதிர்த்து நிற்கும், உடனே எங்க கோபத்துல நாங்க அதை அப்படியே அடிச்சு துவைச்சி தூக்கிட்டு வந்துருவோம். ஆனா இந்த நொச்சி மரம் நாணல் மரம் மாதிரி இந்த சின்ன சின்ன மரங்கள்லாம் என்ன செய்யும், இந்த தாவரங்கள்லாம் நாங்க வேகமா வருவோம், அது எங்க பாதையிலே பணிஞ்சு படுத்துக்கும், அதனால எங்களால அதை அடிச்சு தகர்க்க முடியாது, அதை தாண்டி வந்துருவோம் அப்படின்னு சொன்னிச்சு. அவனே கடல் சொன்னதான் பாத்தீங்களா, சின்ன உயிர்களா இருந்தா கூட பணிவு அதுகிட்ட இருக்கிறதுனால தன் உயிர்களை கூட அதை காப்பாத்திக்கிடுச்சு. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், பணியுமாம் என்றும் பெருமையினர். நீங்க இந்த தாவரங்கள் பணிதல் இருக்கட்டுங்க, இது எல்லாவற்றையும் படைத்த இறைவன் இருக்கிறான்ல, இறைவனே பணிவா இருக்கக்கூடியவன். ஓ அப்படியா? இங்கே மகாபாரதத்துல கடவுளாக இருக்கக்கூடியவன் கண்ணன், சாட்சாத் கண்ணபிரான். அந்த கண்ணபிரான் எவ்வளவு பணிவானவர் தெரியுங்களா? எனக்கெல்லாம் படித்த உடனே எவ்வளவு பெரிய பணக்காரனும் பணிகிறானோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பணிதல் என்றைக்குமே சிறப்பானது அப்படின்னு இந்த கதையை படித்த உடனே எனக்கு தெரிஞ்சது. நீங்க கௌரவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய பீஷ்மர் இருக்கார் இல்லையா, பிதாமகன், அந்த பிதாமகனாகிய பீஷ்மர் ஒரு சபதம் செய்கிறார். என்னன்னா, இந்த சூரிய அஸ்தமனம் விடுகிறது இல்லையா, அடுத்த நாள், அந்த நாளினுடைய சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக நான் பாண்டவர்கள் 5 முடிக்கிறேன் அப்படின்ட்டார். சபதம் போட்டார். பீஷ்மர் சபதம் போட்டால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பது உலகத்துக்கே தெரியும். இதுல பயம் வந்துட்டு, யாருக்கு? கடவுளாகிய கண்ணபிரானுக்கே பயம் வந்துடுச்சு. இப்போ பிதாமகன் சபதம் போட்டார்னா நிச்சயமா அதை நிறைவேற்றிடுவாரு, இதை எப்படி வந்து தவிர்க்கிறதுன்னு யோசித்து பார்த்தார். அவருக்கு வழி தெரியாது, மாயக்கண்ணன் இல்லையா. உடனே பாஞ்சாலிகிட்ட சொல்றார், நீ வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா 5 பேரையும் நீ காப்பாத்திடலாம். உடனே அதை விட எனக்கு என்ன வேலை, என்னன்னு சொல்லுங்க முதல்ல அப்படின்னு. உடனே போர்க்களத்துல பாசறை என்று சொல்வார்கள். வீரர்கள் எல்லாம் இரவு நேரத்துல போரை நிறுத்திட்டு அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் அந்த பாசறை. இப்ப அங்கதான் தங்கியிருக்காரு. யாரு? இந்த சபதம் போட்ட பீஷ்மர் அங்கதான் இருக்காரு. இப்ப கண்ணன் என்ன பண்றாரு, பாஞ்சாலியை கூட்டிட்டு அந்த பாசறைக்கு உள்ளே போறார். என்ன சொல்லி கூட்டு போறாரு, இப்ப நான் உள்ள வரமாட்டேன், நான் வெளியில நிக்கிறேன், நீ உள்ள போ. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இந்த நேரத்துல, அதாவது நடுநிசி நேரம். நீ உள்ள போனா நீ போறது யாருன்னு அவருக்கு தெரியக்கூடாது. நீ மெல்லமா போயிட்டு அவர் கால் பாதங்களை என்ன பண்ணு, தொட்டு வணங்கு. உடனே அவர் என்ன பண்ணுவார், கண்ணை திறந்து பார்ப்பாரு. நீ எப்படி முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு உன் முகத்தை காட்டாத, முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கியா, ஒரு பெண்ணுன்னு தெரியும் அவருக்கு. அவர் பொதுவாகவே அவரை பத்தி எனக்கு தெரியும். ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்ச உடனே தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லுவார். அப்படி அவர் வாழ்த்தின பிறகு உன்னைய பார்த்தா பரவாயில்ல அந்த மாதிரி போன்னு சொல்லிட்டார். இப்போ வெளியில நின்றுட்டார் கண்ணபிரான். இப்போ அந்த பாசறைக்கு உள்ளாக பாஞ்சாலி வராங்க. அப்படி வரக்கூடிய போது அப்போதான் கண்ணனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா, பாஞ்சாலி காலில் செருப்பு போட்டிருக்காங்கல்ல, அந்த செருப்புல ஒரு இந்த சலங்கை மாதிரி வச்சிருக்காங்க. அது சல் சல் சல்னு சத்தம் கேட்குது. இப்போ அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாரு, யாருதுன்னு கேட்பார். யாருதுன்னு கேட்ட உடனே யாருன்னு சொல்லி ஆகணும். இப்போ உடனே கண்ணபிரான் என்ன பண்ணாரு, பாஞ்சாலி நில்லுன்னாரு. இவங்க ஒரு 4 அடி எடுத்து வச்சவங்க நின்று திரும்பி என்ன அப்படின்னாங்க, அந்த காலில் இருக்கிற செருப்பை கழட்டு அப்படின்னாரு. என்ன ஏன் அப்படின்னு, அதில் சலங்கை இருக்கு அப்படின்னு. உடனே சரி நான் அந்த அம்மா செருப்பை கழட்டி விட்டுட்டு நடந்து போயிடுச்சு. போயிட்டு அதே மாதிரி பீஷ்மருடைய காலை தொட்டு வணங்கின உடனே அவரு
தூக்க கலக்கத்தில் அப்படி பார்த்தாரு. அந்த முக்காடுல முகம் மறைஞ்சிருந்தது. பெண்ணுன்னு தெரிஞ்சோடனே தீர்க்க சுமங்கலி பவானிட்டார். இந்த அம்மா அப்போ தான் நிமிருது. அப்படி சொன்ன உடனே நிமிர்ந்த உடனே அவருக்கு ஆச்சரியமும் கோபமும் வந்துடுச்சு. எவ்வளவு தைரியம் உனக்கு, எப்படி நீ பாசறைக்கு இந்த நேரத்துக்கு வந்த, அதுவும் என் வாயால் வாழ்த்துதல் வேற நீ பெற்றுட்ட, தீர்க்க சுமங்கலி பவனு, நான் போட்ட சபதம் என்ன ஆகுறது, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும், உன்னை கூட்டிட்டு வந்த பையன் எங்க, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, கண்ணன் தான் கூட்டிட்டு வந்துருப்பாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, எங்க இருக்கான் அந்த பையன் அப்படின்னாரு. அப்படி வெளியில வந்து பார்த்தால் ஆச்சரியம், மழை கொட்டுகிறது. அந்த கொட்டுகிற மழையில இந்த அம்மா அந்த செருப்பை விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த காலனியை அப்படி நெஞ்சோடு அணைத்து கொண்டு மழையில நின்றானாம் கண்ணன். அப்படி வெளியில கண்ணனுக்கு சாபம் கொடுக்கணும்னு வந்தவர் யாரு, பீஷ்மர். அப்படி வந்தவர் கடவுளாகிய கண்ணனே ஒரு பெண்ணினுடைய செருப்பை கையில் வச்சுக்கிட்டு இப்படி மார்போடு அணைத்து கொண்டு நிற்பதை பார்த்த உடனே இவ்வளவு பணிதல் ஒரு மனிதனுக்கு இருக்குமா, தெய்வத்திற்கே இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த கோபம் தடைப்பட்டதாம். அப்போ இறைவனே எவ்வளவு பணிவாக இருந்திருக்கான் பாருங்க. நீங்கள் கிருஷ்ணனை பற்றி சொன்னோடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு செவி வழி கதை. அது என்னென்னா, நம்மளுடைய கிருஷ்ணன் பெருமாள் வந்து வைகுண்டத்தில் தானே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்காரு. அப்படி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய காலனி, அவருடைய பாதுகை வந்து கழட்டி போட்டு கிடக்குது. அவருக்கு மேலே அந்த செங்குடை அதை நிழல் கொடுத்துட்டு இருக்குது. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவதாரம் எடுத்து, தூங்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த கொடைக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னடா இப்படி எப்போ பார்த்தாலும் இவர் தூங்கிட்டே இருக்கிறாரு, நம்ம சும்மா அப்படியே நின்றுட்டே இருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த பாதுகையை பார்த்து கேட்டிருக்கு, செருப்பை பார்த்து கேட்டிருக்குது. இவர் எங்கேயாவது 4 இடத்துக்கு அவதாரம் எடுத்து போனால் தானே நம்மளை அவர் கூடயே போய் 4 இடம் சுற்றி பார்க்க முடியும். இந்த உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது, கம்ப்யூட்டருங்கிறாங்க, லேப்டாப்புங்கிறாங்க, வாட்ஸ்அப்புங்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, இவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. உடனே பாதுகை சொல்லியிருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவர் கூட்டு போனால் தானே நம்ம போக முடியும், அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறது தான் நம்மளுடைய கடமை, பணிந்திருப்பது தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு இருக்கு. உனக்கு கொடை சொன்னதான், நீ வேணா பணிஞ்சிரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் தூங்கிட்டு தானே இருக்கிறாரு, நான் போய் உலகத்தை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அவர் தூங்கி முழிக்கவங்களும் வந்துடுவேன் அப்படின்னு இருக்கு. உடனே அந்த பாதுகை சொல்லியிருக்கு, வேணாம், நீ கடவுள் தூங்குறாருன்னு நினைக்காத, அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். பாப்பா இதெல்லாம் நான் எத்தனை பார்த்துருக்குறேன், அவர் நல்லா தூங்குறாரு எனக்கு தெரியுது, அவர் முழிக்கவங்களும் நான் வந்துடுவேன், நீ எதாவது போட்டு கொடுத்துறாத அப்படின்ருக்கு. செருப்பு சொல்லியிருக்கேன், நீ நம்ம பண்ணிட்டு போ அப்படின்ருச்சு. உடனே இந்த கொடை சல்லுன்னு கிளம்பி ஊர் உலகம்லாம் வந்துட்டு வேந்தர் டிவிலாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப அங்கே பார்க்கடலுக்கே வந்துட்டு நின்றுச்சு. நம்ம நிகழ்ச்சியை பார்த்தாங்களா, நம்ம நிகழ்ச்சியை பார்த்ததுனால தான் உடனே போயிடுச்சு, இனிமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு இறைவனுடைய தலைக்கு மேலே வந்து நின்றுட்டு செருப்பிட்ட சொல்லியிருக்குது, உலகம் எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு. அது சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் என்னைக்கு கூட்டு போகிறாரோ அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். இறைவன் தூங்கிட்டே இருக்கிறார், இறைவனா தூங்குவான், அரங்கனா உறங்குவான், எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்தான். அடுத்த அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா ராம அவதாரம். ராம அவதாரத்தில் இதே பாதுகைகள் இதே செங்கோடையோட பூமிக்கு வந்துட்டான் ராமன். ராமபிரான் இப்போ காட்டுக்கு போகக்கூடிய சூழல். காட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிம்மாசனத்துக்கு மேலே குடை இருக்குது. இவர் கிளம்பி போறாரு. பரதன் ஓடி வந்து, உன் பாதுகையாவது கொடுனா, நான் வச்சு அதை அரியணையில் வச்சு ஆட்சி செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதுகையை வாங்கி அதை கொண்டு வந்து அரியணையில் வைக்கிறான். இப்போ பாதுகை அரியணையில் உட்காந்துருக்குது, கொடை அதுக்கு நிழல் கொடுத்துட்டு இருக்குது. அப்பதான் கொடை நினைச்சுச்சா, நம்ம எவ்வளவு திமிரா கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைச்சு கிளம்பி போனோம், ஆனா இந்த பாதுகை பொறுப்பா பணிவா இருந்தது. அந்த பணிவா இருந்ததுனால இன்னைக்கு அது அரியாசனத்துல இருக்குது. நாம பணியாததுனால ஒரு செருப்புக்கு காவல் காக்க வேண்டிய செங்கோடையா மாறிட்டோமேன்னு வருத்தப்பட்டுதான். இங்கே வேதாகமத்துல கூட இயேசுபிரான் தன்னுடைய சீடர்களுக்கு கடைசியாக ஒரு விருந்து கொடுக்கிறார். அப்படி விருந்து கொடுக்கின்ற போது அவர் என்ன பண்றார், தன்னுடைய சீடர்களுடைய கால்களை எல்லாம் கழுவுகிறார். இயேசுவே. உடனே அதை ஒரு சீடர் கேட்டார், சைமன் பீட்டர்னு பேர், ஆண்டவரே நீங்க போய் இந்த வேலையை செய்யலாமா, நீங்க ஆண்டவர், நீங்க போய் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவலாமா அப்படின்னு. உடனே இயேசு சொன்னாராம், இப்ப நீ சொன்னல நான் ஆண்டவர்னு சொன்னல, அப்ப ஆண்டவராகிய நானே இன்னொருடைய கால்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் கழுவ கடவுது என்று சொன்னாராம். இங்க வேதாகமத்துல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வரி என்ன தெரியுமா, தாழ்த்தப்படுபவன் உயர்த்தப்படுவான். அப்போ என்றைக்குமே பணிவாக இருப்பது என்பது நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணும், உயர்ந்த இடத்தை தரும், உயர்வை தரும். ஒரு முறை பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுக்கு பயங்கரமா தலைவலி வந்துருச்சு. உடனே இந்த தலைவலியை போக்குறதுக்கு என்னடா மருந்து அப்படின்னு கேட்டா, உடனே கிருஷ்ணன் சொன்னானா, என்னுடைய பக்தர் யாருடையாவது காலடி தூசு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து என் நெத்தியில தடவுனா சரியா போயிடும் அப்படின்னு இருக்கான்.
யாராவது இறைவனுக்கு தங்களுடைய காலடி தூசுவை தருவாங்களா? எல்லாம் போய் கேட்குறாங்க, யாராவது காலடி தூசு கொடுங்கண்ணா. ஐயோ, அதை இறைவன் எடுத்து பூசினோம்னா நமக்கு 7 ஜென்மத்துக்கும் பாவம் பிடிக்குமே, நான் தரமாட்டேன்னு எல்லாரும் ஒதுங்குறாங்க. ஆனால் பிருந்தாவனத்தில் இருக்கிற கோபிகையர்கள்ட்ட இந்த செய்தி போகுது. இறைவனுக்கு வந்து அவங்க பக்தர்களுடைய இந்த காலடி தூசியை எடுத்து கொடுத்தா நெத்தியில தடவுனா அவனுக்கு வந்து தலைவலி சரியா போயிடும். நீங்க இந்த பணிதலுக்கு மகாபாரதத்துல நிறைய செய்திகளை பார்க்கலாம். இறைவன் தூங்குகின்ற போது பார்க்கறதுக்கு 2 பேர் ஒரே நேரத்தில் வராங்க. இப்போ இந்த பாரத போர் குறித்து ஆலோசனை செய்வதற்கு முதல்ல வந்தவன் துரியோதனன் தான். தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே போய் தலைமூட்டில் உட்காந்துட்டான், தலைமூட்டில் உட்காந்துட்டார். 2வது வந்து அர்ஜுனர் என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு, இறைவன் பாத கமலங்கள்ல உட்காந்துட்டார். இப்போ எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கால்களால் தான் கண்ணு கரெக்டாக பார்க்கும். அப்போ இறைவன் எந்திரிச்ச உடனே அவருடைய பார்வையில் பட்டது அர்ஜுனன் தான். அப்போ முதல்ல எடுத்த உடனே அவர் பார்வை யார் மேலே பட்டதோ அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அப்போ பாதத்தில் பணிவாக உட்கார்ந்த அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைத்தது. சிம்மாசனத்தில் அப்படி தலைமோட்டில் உட்கார்ந்த துரியோதனன் தோல்வி அடைந்தார். அப்போ பணிதல் என்பது நிச்சயமாக நம்ம எல்லோருக்குமே வேண்டும். அது எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா. அப்படின்னு அதனால தான் அந்த பிருந்தாவனத்தில் வந்து அந்த தூசியை அங்கே பிருந்தாவன கோபியர்கள் வந்து நாங்கள் பாவப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இறைவனுக்கு இதை உடனே கொடுங்கன்னு கொடுத்தாங்கன்னா, அதனால எல்லார்ட்டையும் நம்ம பணிவாக இருக்கணும். அடுத்தவங்க பிள்ளைகளை கூட நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து நேசிக்கணும். ஒரு பழமொழி கூட உண்டு எழி, என்ன ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும். அப்படி நம்ம எல்லா பிள்ளைங்கள் மேலேயும் பழமொழி நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன விளக்கம் தான் அது எனக்கு கொஞ்சம் இல்ல அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அப்படிதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அதாவது ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானா வளரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவி ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளையும் ஊட்டி வளர்க்கறது நல்ல விஷயம் தான், அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதற்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மருமகன்றவ நம்ம வீட்டிலுடைய பரம்பரையில வந்தவ கிடையாது, இன்னொரு வீட்டுல இருந்து வரக்கூடியவள். அப்போ ஊராம்பிள்ளை வரக்கூடிய மருமகள் நம்ம தலைமுறையோ நம்ம சந்ததியை சார்ந்தவளோ கிடையாது. அப்போ ஊராம்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரா. அந்த ஊராம்பிள்ளைய நீ கொடுமைப்படுத்தாம, அவளை கஷ்டப்படுத்தாம, துன்பப்படுத்தாம நீ வந்து ஊட்டி வளர்த்தினா, நீ அவளை நல்லா பார்த்துக்கிட்டினா உன் தலைமுறை அவ வயிற்றுல தான் உருவாகும் இல்லையா? உன் பேர் சொல்லக்கூடிய ஏன் தாத்தா பாட்டி ஏன் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உன் தலைமுறை அவ வயிற்றுல வரும். அப்போ ஊராம் பிள்ளைய மருமகளை ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரும். இது எவ்வளவு அழகான பழமொழி, எவ்வளவு நாம இப்படி உல்டா பண்ணி பேசிட்டு இருக்கோம் பாருங்க. இது தெரியாம போச்சு, அதான் இப்ப தெரிஞ்சு போச்சே. நன்றி, வணக்கம். சாந்தினி, அந்த முக்கியமான அந்த மூல அறை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கடவுள் இருக்கக்கூடிய சன்னிதானம், அதுல வந்து ஒரு கூரை இருக்குமா, அந்த கூரையில வந்து 72,000 ஆணிகள் வந்து அடிச்சு ப்ராப்பரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியிலயும் வந்து 72,000 நாடிகள் இருக்கா, அது அப்படியே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் 72,000 ஆணிகள் வந்து அடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அதோட அவுட்டர் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா 6 தூண்கள் இருக்குமா, அதுக்கு வெளியே வந்து 18. அந்த 6 தூண்கள் வந்து 6 சாஸ்திரங்களையும், அந்த 18 தூண்கள் வந்து 18 புராணங்களையும் வந்து குறிக்குதான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஒரு பின்னால ஒரு குறிப்போ இல்லை ஒரு காரணமோ வச்சு தான் கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ பழங்கள்னாலே நிறைய வகையான பழங்கள் நம்ம வந்து தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டாக்டர் சிவராமன் உணவில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றி நமக்காக சொல்ல வராரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது உணவும் உண்மையும். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கனி ரகங்களை பற்றி, பழங்களை பற்றி பார்த்துட்டே வரோம். பழங்கள் வந்து அன்றாட உணவில் இருக்கிறது மூலமாக பல நோய்களை நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிற செய்திகளை இதில் நம்ம பார்த்துட்டே வரோம். நம்ம மாதுளை பற்றி பார்த்தோம், நெல்லியை பற்றி பார்த்தோம். நம்ம சாதாரணமாக அன்றாடம் எங்கே வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு கனி வந்து வாழைப்பழம். ஆனால் அந்த வாழைப்பழத்தை வந்து இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப அலட்சியமாக இது என்ன பெரிய பயன் கொடுத்துற போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இன்னும் சிலர் வந்து பல பேர், அதுவும் குறிப்பாக சமீப காலத்தில் வாழைப்பழம் உடல் எடையை கூட்டிருமே, வெயிட்டு போட்டுரும் சார், அதனால் வாழைப்பழம் நான் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வாழைப்பழம் வந்து ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு உணவு, மருந்துன்னு கூட சொல்லலாம். உண்மையில் இது கொஞ்சம் கலோரி அதிகம்தான், நார்மலாக உள்ள மற்ற கனிரகங்களை விட கொஞ்சம் கலோரி கூடுதலான பழம்தான். ஆனால் அதற்காக அது வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை வந்து ஒரு க்ரீம் கேக் சாப்பிட்ற மாதிரியோ ஒரு பெரிய இல்லை ஒரு மில்க் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஒரு பெரிய கலோரியை கொடுத்துட்றதில்லை. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வாழைப்பழத்தினுடைய அந்த கலோரி அளவு அதனோட சைஸை பொறுத்து மாறுபடும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஏலக்கி வாழைப்பழமோ இல்லை மலைப்பழமோ
இல்லை கூழாஞ்செண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமோ, இல்லை தேன் வாழைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு நடுத்தர வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாழை வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 70 கலோரி கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா ஒரு இட்லி வந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 கலோரி தனியாக இட்லி மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே 80-90 கலோரிக்கு போயிடும். அப்போ வாழைப்பழம் வந்து ஒரு 60-70 கலோரினா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு 4 இட்லி சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுல பெரிய உடல் எடை வந்துடாது. அதனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி வாழைப்பழமா ஐயோ வெயிட் போடுறோம், ஏற்கனவே எங்கள் டாக்டர் வந்து ரொம்ப குண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் வாழைப்பழம் சாப்பிட்றதில்லன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நிறைய சத்துக்களை நீங்கள் இழந்துடுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அப்படி என்ன வாழைப்பழத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாழைப்பழம் வந்து ரொம்ப உடலுக்கு மிக அவசியமான பல ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்குது. முதல்ல வந்து அதில் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ். இப்போ ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப சன்னமாக இருக்குது, ரொம்ப மெலிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு தாய்மார் வந்து ஒரு குழந்தையோட மருத்துவமனைக்கு வராங்கன்னா ரொம்ப சாதாரணமாக 80லேருந்து 90% சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து என் குழந்தை வெயிட் போடலை டாக்டர், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். இதுதான் வந்து பல்வேறு வீடுகள்லையும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த குழந்தை கொஞ்சம் உடல் எடை கூடணும், நல்ல வெயிட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். இந்த வாழைப்பழம் வெறுமன உடல் எடையை கூட்டுறதில்லை. அந்த வாழைப்பழத்தில் குளுக்கோஸ் தவிர நிறைய உப்புக்கள் இருக்குது. கால்சியம் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து இருக்குது, இன்னும் பல நுண்ணிய சில செரட்டோனின் மாதிரி சில சத்துக்கள்லாம் அந்த வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வாழைப்பழம் ரொம்ப எளிய ஒரு கனி, பல்வேறு சத்துக்களை அதுக்குள்ளே பொதிஞ்சு வச்சுருக்கு. இன்னும் அந்த வாழைப்பழத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்றளவும் பல்வேறு ரகங்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி சைடு பார்த்திங்கன்னா ஏலக்கி பழம் இருக்கும். இதே வந்து ஒரு பெங்களூர் வாழைன்னு சொல்லி கேவெண்டிஷ்னு நிறைய ஹைப்ரிடைஸ்டு வாழை இருக்குது. நாங்கள் அதை பெரும்பாலும் பரிந்துரைக்கிறது இல்லை. இந்த கேவெண்டிஷ் வாழைன்னு சொல்லக்கூடிய லேத்தில் அடித்து வர்ற மாதிரி மஞ்சள்னு இருக்கும், ஒரு புள்ளி கூட இருக்காது. அது வந்து வெறும் சத்துக்கள், வெறும் இனிப்பு சத்து மட்டும்தான் இருக்கும், அதில் பெரிய சத்துக்கள் இல்லை. ஆனால் அந்த ஊர் பிரதேசங்களில் இப்போ ஏலக்கின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி பெங்களூருக்குன்னே உரிய பழம், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை மாதிரி தெற்கத்தியில் போய் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் நாட்டு வாழைன்னு சொல்லுவாங்க, நிறைய நார்ச்சத்தோடு இருக்கும். அது ஒரு சிறப்பான ஒரு கனிரகம். இன்னும் தெற்க போய் நாகர்கோயில் களியக்காவலை சைடெலாம் பார்த்திங்கன்னா அங்கே நேந்திரன் வாழை, செவ்வாழை, அப்புறம் சின்ன ஒரு வாழைப்பழம் குழந்தைகளுக்குன்னு சொல்லக்கூடிய மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மட்டி பழம் கிடைக்கும். தென்காசி பாபநாசம் இந்த சைடு போய் பார்த்திங்கன்னா தேன் வாழைன்னு சொல்லி இந்த கோழிக்கூடு மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட மெல்லிய தோலும் நல்ல இனிப்பு சத்தும் இருக்கக்கூடிய தேன் வாழை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் திருச்சியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வகை வாழைப்பழங்க இருக்குது. அதனால தான் திருச்சியில் வந்து வாழைப்பழத்துக்குன்னே ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்கே பிரத்யோகமாக உள்ள வாழைப்பழ ரகங்கள் வந்து இன்றளவும் கிடச்சிட்ருக்கு. இந்த கனி ரகம் வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா கேஸ் ட்ரபிள். 30 வயசு 28 வயசில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சொல்லுவாங்க, சரியாக செரிக்க மாட்டேங்குது, சாப்பிட்டா நெஞ்சை கறிக்குது, இல்லை எது கழிக்குது, இல்லை மேல் வயிறில் ஒரு மாதிரி புண்ணு இருக்கிற மாதிரி எரியிற மாதிரி இருக்குது டாக்டர். இப்படி பல்வேறு பேரும் வந்து இந்த அது குறிப்பாக இளைஞர்கள், ஏன்னா சரியாக நேரத்துக்கு சாப்பிடலை, சரியாக நேரத்துக்கு தூங்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வயிற்று புண்கள் நிறைய வரும். இந்த மாதிரி வயிற்று புண்கள் உள்ள வாய்வு தொந்தரவு உள்ளவங்களுக்கு வாழைப்பழம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா வாழைப்பழத்துக்கு இயல்பாகவே புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை, குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வாழைப்பழத்துக்கு உண்டு. ஸோ ஒருத்தருக்கு வயிற்று புண் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, இல்லை அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர்னு உங்களுடைய மருத்துவர் சொன்னாங்கன்னா அதற்குரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுதே வாழைப்பழத்தை தினசரி உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும்.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 11:30 மணி 12 மணிக்கு இடைவெளியில் எடுத்துக்கலாம். இல்லை எனர்ஜி தேவைப்படுற நேரத்தில் சாயந்தரம் 4:30 மணி 5 மணிக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உழைக்க வேண்டியிருக்கிறது, உடல் வந்து சோர்ந்து இருக்குன்னா ஒரு வாழைப்பழமோ 2 வாழைப்பழமோ அப்போது சாப்பிட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உடலில் எனர்ஜி தேவைப்படுது, நல்லா போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது, ஆனால் வயிற்று புண்ணை ஏற்படுத்திடும். எனர்ஜி தேவைப்படுதுன்னு எப்படி தெரியும்? நமக்கு வந்து உள்ள அமிலம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமில சுரப்பு வரும் பொழுது அப்போ அந்த குடல் பகுதியில் மேலே இரைப்பை பகுதியில் புண்கள் வர ஆரம்பிக்கும். அந்த புண்களை ஆற்றக்கூடிய இயல்பு வந்து வாழைப்பழத்துக்கு இருக்குது. நிறைய சித்த மருந்துகளில் ஆயுர்வேத மருந்துகளில் வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி குடல் புண்களை ஆற்றுவதற்கான மருந்துகள் தயாரிப்பதற்கு இந்த வாழைப்பழம் வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து நிறைய நமக்கு புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பழம் வந்து நல்ல ஒரு இயல்பான உறக்கத்தை கொடுக்கும். இரவில் நிறைய பேர் வந்து பழம் சாப்பிட்டுட்டு படுக்கிற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னா வாழைப்பழம் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நீடித்த தூக்கத்தை நமக்கு இயல்பாக தரக்கூடிய உணவு வந்து வாழைப்பழம். அதனால் மாலை உணவாக வந்து நீங்கள் இரவு உணவு பெரும்பாலும் ஒரு 7:30 மணி 8 மணிக்கே சாப்பிட்றது நல்லது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே 9:30 10 மணி ஆகிறப்ப நம்ம அலுவலகத்திலே கூட 7:30 மணி 8 மணிக்கு இரவு சிற்றுண்டியை எடுத்துக்கொள்ளலாம். இரவு வேணால் அப்போ 7:30 மணிக்கு சாப்பிட்டா 10:30க்கு படுக்கிறதுக்கு முன்னாடி வயிறு பசிக்குமே அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவர்கள் 8:30 மணி 9 மணிக்கு மேலே 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கொள்ளலாம். இது என்ன ஆகும்னா வயிற்று புண்ணையும் காக்கும், நல்ல தூக்கம் வருவதற்கும் ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் உற்சாகம் கொடுக்கும். இன்னும் இந்த வாழைப்பழத்தில் அதில் சேர்ந்திருக்க பொட்டாசியம் சத்து கால்சியம் சத்துலாம் வந்து இதய நோயாளிகளுக்கும் நல்லது. இப்போ சிலருக்கு வந்து இதய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியமும் கால்சியம் இதெல்லாம் கரெக்டாக சோடியம் பொட்டாசியம் கால்சியம் சரியான இடைவெளிகளில் இருக்கணும். அதுவும் குறிப்பாக சோடியமும் பொட்டாசியமும் கூடிடவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. அதுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ரொம்ப 80 வயது 85 வயது உள்ள நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக இதய நோய்க்கு மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சீராக இந்த சத்துக்களை கொடுப்பதற்கு ஒரு சிறிய வாழைப்பழம் வந்து அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ தினசரி அவங்க வந்து ஒரு சின்ன வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு கேள்வி வரும், சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிட்லாமா, இதில் இனிப்பு நிறையா இருக்கா, எங்கள் மருத்துவர் சாப்பிடக்கூடாதுன்னு. நிறைய சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது தான். ஏன்னா ஆல்ரெடி உடம்புல ரத்த சர்க்கரை நிறையா இருக்கும்போது இந்த பழத்துலேருந்து இனிப்பு நிறையா போயிடும். ஆனால் சர்க்கரை ஓரளவுக்கு கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் நல்ல மருந்துகளாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலேயும் உணவுகளாலேயும் கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் சிறிய வாழைப்பழத்தை 2 உணவுகளுக்கு இடையில், அதாவது மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில் மாலை பொழுதில் வந்து ஒரு மலை வாழைப்பழமோ இல்லை ஒரு பாதி பெரிய வாழைப்பழமோ எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய அதிக குளுக்கோஸ் சத்து பெரிய லெவலில் ஒன்றும் பாதிச்சிடாது. அந்த வாழைப்பழம் நல்ல நார் உள்ள வாழைப்பழமாக, அந்த மலைப்பழம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை நாட்டு வாழைப்பழமாக இருந்தோன்னா அந்த சர்க்கரையும் வேகமாக இரத்தத்தில் சேராது. அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்படையாது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, எனர்ஜி வேணும்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாலை நேரத்தில் சிறிய அளவில் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வீட்டில் தினசரி வாழைப்பழம் கொடுப்பதை ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளணும். அப்படி இருந்தோன்னா அந்த குழந்தை வந்து மெலியாமல் இருக்கும், காச நோய் வராமல். ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து இளங்காசம்னு சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வருது. நிறைய பேர் அதை கண்டுபிடிக்காமே விட்டுறாங்க. வயோதிகத்தில் வந்து அவர் மெலிந்தே இருக்கிறத வச்சு சின்ன வயசில் அவருக்கு இளங்காசம் இருந்திருக்குமா, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்குமான்னு பார்க்கும்போது பார்த்தா அவர்களுடைய நுரையீரலுடைய எக்ஸ்ரே படங்களை பார்க்கும்போது அதற்கான தடங்கள் நமக்கு தெரிய வருது. அதனால் சின்ன குழந்தையில் அவன் வந்து அந்த வயதுக்குரிய ஒரு 10 வயது இருக்காரா 26 27 கிலோ எடை இருக்கணும், 3 வயது இருக்காரா ஒரு 13 கிலோ 14 கிலோ எடை வரணும். அந்த எடை இல்லை என்றால் கண்டிப்பாக முதல் தேர்வாக கொடுக்க வேண்டியது வந்து வாழைப்பழத்தை தான். அப்படி வாழைப்பழத்தை சின்ன வயதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 15 வயது 20 வயது இருக்கிறவங்க, ஆனால் அவர்களுக்கு வந்து வேண்டிய உடல் எடை இல்லை, ரொம்ப மெலிந்து பார்ப்பதற்கு ஊட்டமாக இல்லை, ஆணோ பெண்ணோ அப்படி இருந்தாங்கன்னா நேந்திரன் வாழை எடுத்து நல்லா நேந்திரன் வாழையை வந்து, நேந்திரன் வாழைங்கிறது நம்ம இன்றைக்கி கடைகளில் சிப்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த நேந்திரன் காய், அதே நேந்திரன் வாழைப்பழத்தை வந்து நல்ல சிறு சிறு துண்டுகளாக போட்டு அதில் தேன் வைத்து அந்த தேனோடு சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப மெலிந்து இருக்கக்கூடிய வாலிபர்கள், ஒரு 20 வயது ஆனால் அதற்குரிய வாட்டமாக இல்லை ஊட்டமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆணோ பெண்ணோ
அவர்கள் வந்து நேந்திரன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இயல்பான உடல் எடை கிடைக்கும். இப்போது அதே வெயிட்டு போடணும்னு சொல்லிட்டு கண்ட இனிப்புகளை வந்து இனிப்பு பண்டங்களெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஊழச்சதை தான் வரும். ஆனால் நேந்திரன் வாழை சாப்பிட்டோன்னா உடலுக்குரிய ஊட்டம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிற கனிகள்லேயே நிறைய டெக்ஸ்ட்ரோஸ் சத்து அதில் இருக்குது. அதோடு சேர்த்து சில நுண்ணிய கனிமங்கள் நிறைய இருக்கிறது வந்து இந்த நேந்திரன் வாழையில். அதுக்கப்புறம் இந்த செவ்வாழை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாழை வந்து கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும், மூட்டு வலி இருக்கும், சில பேருக்கு குதிகால் வலி இருக்கும். கால்கேனியஸ் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்த உடனே காலை ஊனுனா அவர்களுக்கு வந்து அந்த காலில் வலி இருக்கும். தூங்கி எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வலி குறையும். அப்புறம் பழையபடி மாலையில் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வலி அந்த குதிகாலில் மட்டும் வரக்கூடிய வலிக்கு காரணம் அந்த குதிகால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த கால்கைனியஸ் எலும்பில் ஒரு சின்ன முள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் கீழே இருக்க சதை பகுதியை குத்திக்கிட்டே இருக்கும். இந்த குதிகால் வாதத்திற்கு வந்து செவ்வாழை வந்து ஒரு சிறப்பான ஒரு கனி. இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை, அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும். அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கனி ரகத்துக்கும் சில மருத்துவ குணங்களும் சேர்ந்துருக்கு. இப்போ ஒரு குழந்தை வந்து 7 மாதம் 8 மாத குழந்தையில வீனிங் பீரியடுன்னு சொல்கிறோம். அதாவது தாய்ப்பால் மற்றும் பத்தாமல் அதுக்கப்புறம் திட உணவுகளும் சேர்த்து கொடுக்கக்கூடிய பருவம். அந்த திட உணவுகள் கொடுக்கும் பொழுது பெரும்பாலும் வீட்டில் வந்து அரிசி கஞ்சி கொடுப்பாங்க, கேழ்வரகு கஞ்சி கொடுப்பாங்க. அப்படியும் கொடுத்து ஒரு வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப மெலிஞ்சிருக்கு, 3 கிலோ எடையோட பிறந்த குழந்தை ஒரு வயதில் ஒரு கிட்டத்தட்ட 9 கிலோவுக்கு மேலே வரணும். அப்படி வராமல் ரொம்ப மெலிஞ்சிருக்கக்கூட குழந்தைன்னா அவர்களுக்கு இந்த நேந்திரம்பழ மாவு கஞ்சியை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் நிறைய பேர் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேந்திரங்காய்னு கிடைக்கும், பஜ்ஜிக்கு போடுற அந்த நேந்திரங்காய் வந்து அதனுடைய தோலை நீக்கி, அதாவது முழுமையாக கனியாகவும் இல்லாமல் ரொம்ப பச்சை காயும் இல்லாமல் இளவட்டாக இருக்கக்கூடிய காயை எடுத்து அதனுடைய தோலை நீக்கிட்டு அந்த காயை வந்து சிறு சிறு துண்டுகளாக வச்சு அதை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நேந்திரம்பழ மாவு பொடியை சத்து மாவு கஞ்சி எப்படி போடுறோமோ அது மாதிரி 1 ஸ்பூன் அந்த மாவு பொடி போட்டு கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி, வேணும்னா கொஞ்சம் துளி நல்லா தேனோ இல்லை பனங்கள் கண்டோ போட்டு கஞ்சியாக காய்ச்சி அந்த கஞ்சியை குழந்தைக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா குழந்தையினோட உடல் எடை வந்து படிப்படியாக ஏறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஊட்ட உணவு எந்த பழத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது வாழைப்பழத்தில் தான் கிடைக்கும். வயிற்று புண்களை போக்க, குதிகாலினுடைய வலி எலும்பு வலியை போக்குறதுக்கு, நரம்பை நல்லா உரமாக வச்சுக்கிறதுக்கு, இதய நோயாளிகளுக்கு நோய் தடுப்பு கொடுக்கறதுக்கு, இப்படி பல பயன்களை கொடுப்பது வந்து இந்த எளிய வாழைப்பழம். விலை மற்ற கனிகளையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விலையும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கனிரகம் வந்து வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழத்தை நம்ம இன்னமும் அதை ஒரு ஏளனமாக நினைக்காம அதை ஒதுக்காமல் தினசரி, மற்ற பழங்களாவது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சொன்னோம், வாழைப்பழத்தை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல நோய்கள் வராமல் தடுக்கும். உடல் ஊட்டத்தோடு பொலிவோடு இருப்பதற்கும் வாழைப்பழம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இன்னையிலிருந்தே அந்த பழக்கத்தை நம்ம இன்றிலிருந்தே நம்ம துவங்குவோம். தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு பழ வகைகளை பற்றி தொடர்ந்து நாளை வரக்கூடிய நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்கலாம். சாந்தினி, இந்த நடராஜர் அப்படின்னு ஏன் அழைக்கப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆக்சுவலா வந்து நடனங்களின் ராஜா அப்படின்றது தான் வந்து நடராஜர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அவர் வந்து ரொம்ப தெய்வீகமா ஆடின அந்த ஆட்டங்கள் தான் வந்து நாளடைவில் வந்து நிறைய கலைகளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. வெறும் இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு வந்து நடராஜர் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்குமே வந்து ஒரு நாட்டியத்தை சார்ந்த ஒரு சிலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க உலகத்தை பத்தி சொல்லும் போது இப்ப நம்ம நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் தெரிஞ்சுக்கலன்னா சரியா இருக்காது. ஸோ இப்ப நம்ம செய்திகளை பார்த்துடலாம். இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். அலெக்ஸ், நம்ம நடராஜர் கோயில் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நடனத்தை பத்தி பேசல அப்படின்னா தப்பாயிரும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய நடனமான பரதநாட்டியமோட ஒரு ஆஸ்தான இடம், ஒரு பாரம்பரிய இடம் அப்படின்னு சொன்னா அது நடராஜர் கோயில் தான். ஸோ இந்த நடனத்தை வந்து கௌரவிக்கிற விதமா வந்து உலகம் ஃபுல்லா இருந்து டான்சர்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு நடராஜர் கோயில்ல கூடுவாங்களாம். ஸோ அந்த 5 நாளைக்கு வந்து நடனாஞ்சலி, அதாவது இறைவனுக்கு வந்து நடனம் மூலமா அஞ்சலி செலுத்துறது, அவங்களோட காணிக்கையை செலுத்துற மாதிரி கான்செப்ட் இது. ஸோ வந்து இந்த 5 நாளைக்கும் வந்து நிறைய விதமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து இறைவனோட அருளை பெற்றுட்டு போவாங்களாம். ஓகே, ஸோ வந்து அந்த ஃபார்மே வந்து அழிக்காம, அதாவது கடவுள் மூலமா வந்து ஒரு டான்ஸையும் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் எல்லா கலைஞர்களும் கூப்பிட்டு ஒரு பர்டிகுலர்
இவ்வளோ சபாவில் வந்து இது நடத்துறது ஒரு வகையில் வந்து எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அந்த கலை வந்து இன்னும் பரப்புன்னு நினைக்கிறேன். சூப்பராக சொன்னீங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் செக்மெண்ட்டில் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சு காட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இன்னொரு எக்ஸைட்டிங்கான டிஷ்ஷும் நம்மளுக்காக செஞ்சு காட்ட வந்திருக்காரு. ஹோட்டல் அஞ்சப்பர்லேருந்து வந்த ஷெஃப் முத்துகருப்பு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்புது காலையோடு நித்தம் ஒரு சுவையோடு வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் செஃப் முத்துகருப்பன் அஞ்சப்பர்லேருந்து வந்திருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய உணவு. இது வந்து வட இந்திய கறி, அது சப்சின்னு சொல்லுவாங்க. இதை இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது 2 ஐட்டம். ஒன்று வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இன்னொன்று வந்து கடாய் வெஜிடபிள். இந்த 2 ஐட்டம் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து அந்த கிரேவி, அந்த வட இந்திய பக்கம் வந்து தயார் பண்ணுற அந்த கிரேவி வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. அதை நான் சொல்கிறேன். அது என்னென்ன வேணும்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வெங்காயம், தக்காளி, அப்புறம் அது கூட முந்திரி, கசகசா. இது வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், முந்திரியும் கசகசாவும் தனியாக பாயில் பண்ணி வச்சுருங்க. வெங்காயத்தை நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கினாலும் சரி, இல்லை சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணாலும் சரி, ஏதாவது நல்லா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் அதே மாதிரி பாயில் பண்ணி வச்சுருங்க. பாயில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிடுங்க. வெங்காயத்தை தனியாக பேஸ்ட் பண்ணுங்கள், தக்காளியை தனியாக பேஸ்ட் பண்ணுங்கள், அந்த கசகசாவையும் முந்திரியும் தனியாக பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3ஐயும் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கோங்க. பட்டர் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, இந்த இலை எல்லாம் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த கசகசா, கேஷ்நட், அந்த முந்திரியோட அரவையை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பேஸு. இதுதான் அந்த கிரேவி பண்ணுறதுக்கான பேஸு. இதை நீங்கள் பேஸை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய விதமான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து செய்யலாம். அப்படி பேஸ் பண்ண கிரேவி தான் இது. இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டிஷ்ஷு. ஒன்று வந்து பன்னீர் பட்டர் மசாலா, இன்னொன்று கடாய் வெஜிடபிள். இந்த கடாய் வெஜிடபிள் வந்து செய்கிறது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ். அதாவது நமக்கு தேவையான இதெல்லாம் போட்டுக்கலாம். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவரு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு இந்த கிரேவி அதில் போட்டுற வேண்டியது தான். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நான் வந்து காட்டுறேன், பாருங்கள். அடுப்பத்தை வச்சுக்குவோம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பட்டர் அதில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். பட்டர் வந்து நல்லா உருகட்டும். இந்த பட்டர் உருகினதுக்கப்புறம் பட்டர் காஞ்சிருச்சு. இந்த பட்டர் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அது கூட கொஞ்சம் கார்லிக் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ண கார்லிக், இது நம்ம போட்டுடுறோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி டைஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம்மு, அதே மாதிரி டொமேட்டோ, இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெஜிடபிள்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கடாய் வெஜிடபிள், பன்னீர் பட்டர் மசாலா, பேஸ் வந்து கிரேவி ஒன்று தான். இப்போ வந்து இதில் கேரட், பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, இது கூட நம்ம பன்னீரும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு
இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து சீரகத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாமே வந்து நம்ம அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியை இதில் நம்ம சேர்த்துற வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐட்டம் செய்கிறது. ஆனால் அந்த பேஸ் கிரேவி மாத்திரம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மெனக்கடணும். ஒரு நாளைக்கு நீங்கள் மெனக்கட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த கிரேவியை பேஸ் பண்ணி நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கனு, கடாய் வெஜிடபிள், கடாய் சிக்கனு, ஆலு கோபி மசாலா, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் செய்யலாம். போதும். இது ரொம்ப வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்ல சைட் டிஷ்ஷை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரொட்டி கூட சாப்பிட்லாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இதை கொதிக்க வச்சு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூடான சுவையான கடாய் வெஜிடபிள் வந்து ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பேஸ் கிரேவி நான் இன்னொரு டைம் வேணாலும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, முந்திரி, கசகசா, இந்த 4 ஐட்டம் தாங்க பேஸு. இதை வந்து வெங்காயத்தை தனியாக பாயில் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க, தக்காளியை தனியாக பாயில் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க, முந்திரியும் கசகசாவும் பாயில் பண்ணி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டரை ஊற்றி அதில் கொஞ்சம் பட்டை கிராம்பு போட்டு இலை போட்டுட்டு ஒவ்வொரு கிரேவியாக சேருங்க. அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேருங்க, அதுக்கப்புறம் தக்காளி சேருங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த கசகசா முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றின பட்டரெல்லாம் அதில் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து ஐட்டமுமே நீங்கள் வந்து அதில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கடாய் வெஜிடபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ இந்த கடாய் வெஜிடபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துருவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே மெத்தடில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். பட் அதுக்கு சேர்க்குற ஐட்டம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம செய்யும்போது பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கடாய் வெஜிடபிள் எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு இது. இப்போ எங்களுக்கு அஞ்சப்பரில் வந்து வெஜிடேரியன் ஐட்டமில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் உள்ள ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சுக்குவோம். இதில் வந்து நம்ம இதுக்கும் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா உருகிக்கட்டும். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கார்லிக்கு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஐட்டம்ஸ் கிடையாது. நம்ம அப்படியே டைரெக்டாக இதில் இந்த பன்னீர்லாம் வந்து நம்ம இதில் போட்டுருவோம். இந்த பன்னீரை போட்டு நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம மற்ற மசாலா ஐட்டம்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த பேஸ் கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்கள் காலையில் வந்து
டைம் வந்து சேவ் பண்ணி நீங்கள் சீக்கிரம் வேலை முடிச்சு பண்ணணுங்கிறதுக்காகத்தான் எப்படி நம்ம வந்து சீக்கிரம் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ரொம்ப ஜாஸ்தியெலாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இதில், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு வந்து இது வந்து இதோட நேச்சுரல் கலர். இது கடையில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கும், அது வந்து பெர்மிட்டட் கலர். அது அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த கலர் போடணுன்னு நமக்கு அவசியம் இல்லை. எதுவுமே வந்து எங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலான்னு நிறையா வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டான ஐட்டம். இது ரொம்ப செய்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேஸ் கிரேவி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான். அந்த பேஸ் கிரேவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். செய்கிற மெத்தடு, அதில் சேர்கிற மசாலா சாமான்கள் தான் வித்தியாசமே இருக்கும் ஒழிய அந்த பேஸ் கிரேவி வந்து ஒன்று தான். நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த பேஸ் கிரேவி டேஸ்ட் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த சேர்க்குற மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2 விதமான உணவுகளை வந்து நம்ம பார்த்தோம். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து வட இந்திய உணவு வகையை சேர்ந்தது. இதுபோல் இன்னும் 2 புதிய வகை உணவோடு நான் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சாந்தினி, மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கிடெக்சர்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மூலவர் இருக்காரு இல்லையா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தலம் வந்து இதயம் போல, அதாவது ஹியூமனோட ஹார்ட் போல. ஹியூமனோட ஹார்ட் எந்த பக்கம் இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சென்டர்ல இல்லாம அவருடைய அந்த ஸ்தலம் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடுல வந்து அமைஞ்சிருக்குமா. அது மட்டும் கிடையாது, அதுக்கு மேல வந்து ஒரு ஓலை பின்னிருப்பாங்க. அந்த ஓலை வந்து 26,000 ஓலைகளால அதை பின்னிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வாட்டி சுவாசிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா 26,000 டைம்ஸ் வந்து சுவாச காற்று இழுக்கிறீங்க. அதே அந்த மேட்சா இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்து அந்த ஓலைகளை வந்து 26,000 ஓலைகள்ல தான் வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, சூப்பர். பாத்தீங்களா, இதயம் அப்படின்றது வந்து அழகா சூப்பரா வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க அந்த இடத்துல. சோ இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஹியூமன் பாடிக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க அப்படின்றத நான் உணர்றேன். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திர விடியல்ல இன்னைக்கு எந்த நட்சத்திரம் அவங்க வாழ்க்கையில் நடந்த திருப்புமுனைகளை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது நட்சத்திர விடியல். வேந்தர் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். புத்தம்புது காலை நட்சத்திர விடியல் நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். லக்ஷ்மி சரஸ்வதி மில்ஸ்ன்ற மில்லில் நான் வந்து ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுஜாதா ஒரு கதையில் எழுதிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பங்கள்லாம் நம்ம கேட்டே வரதில்லை, அதுவாக வந்து நம்ம வாழ்க்கையில் இடம்பெற்றிடும். அது மாதிரி ஒரு திருப்பம் தான் நான் இந்த சினிமா துறைக்கு வந்த ஒரு திருப்பம். நான் வேலை பார்த்த ஊர் வந்து ஆரணி. அந்த ஊரில் தெள்ளூர் தர்மராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் படங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுதிக்கிட்டு இருந்தார். படங்கள்லாம் அவர் பேரை பார்த்தோன்னே அடரா நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் பேர் வந்து சினிமாவில் வருது அப்படின்னு அவரோட நான் தொடர்பு கொண்டேன். அவரோட தொடர்பு கொண்ட போது அவருடைய அடிக்கடி அவர் நாங்கள் சந்தித்து பேசுவோம். அப்புறம் வந்து அந்த பேச்சு வந்து நட்பாக மாறியது. இது நட்பான உடனே அவர் வந்து 1960களுடைய பிற்பகுதியில் வந்து சென்னையில் வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார், விடிவெள்ளின்ட்டு. அந்த பத்திரிகை ஆரம்பிக்கும்போது நீங்களும் வாங்க சென்னைக்கு போவோம், அந்த பத்திரிகை வந்து நீங்களும் வந்து சேர்ந்துங்கன்னார். அதுக்கு முன்னாடியே கதை கட்டுரைகள் எழுதுறதுல எனக்கு ஆர்வம் உண்டு.
அதனால் அவருடைய பத்திரிகையில் வந்து சேர்ந்தேன். சேர்ந்த உடனே அந்த பத்திரிகையில் சினிமா செய்திகளை எழுத ஆரம்பித்தேன். அந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சினிமா எல்லாம் கலந்திருந்த ஒரு பத்திரிகை. கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் சினிமா எல்லாத்தையும் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷம் அந்த பத்திரிகை நடத்தினார் அவர். ஏதோ அவருடைய சொந்த காரணங்களுக்காக அந்த பத்திரிகை நடத்தும்ல நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே அப்போ பார்த்திங்கன்னா பெருசாக பத்திரிகையாளனுக்கு வந்து, அதுவும் அந்த மாதிரி ஒரு சிறு பத்திரிகையாளனுக்கு வந்து பெரிய எதிர்காலம் வந்து சென்னையில் கிடையாது. அதனால் நான் திரும்பவும் எங்கள் சொந்த ஊருக்கே போயிட்டேன். அப்போ இங்கே எல்ஜி ராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு ஓவியர். அவர் ஏதோ ஒரு அசாதாரண திறமை என்கிட்ட இருக்கிறதா அவராக நினச்சிக்கிட்டு, நீங்கள் வரலைன்னா இந்த மெட்ராஸே தாங்காது, நீங்கள் மெட்ராஸுக்கு வந்து நிறைய செய்யணும் என்னென்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து லெட்டர், அதாவது பத்திரிகைகளுக்கெல்லாம் சில ரசிகர்கள் கடிதம் எழுதுவாங்க. வாரத்துக்கு ஒரு கடிதம், தினம் ஒரு கடிதம் எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா நானே பின்னாளில் பத்திரிகை ஆரம்பித்த போது அது மாதிரி அனுபவங்கள் நான் சந்திச்சிருக்கேன். அது மாதிரி ஏறக்குறைய வாரத்துக்கு 3 லெட்டர் எழுதுவார். நீங்கள் மெட்ராஸ் வரணும், நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்ட்டு. எனக்கே தெரியல நான் என்ன சாதிக்க போகிறேன் மெட்ராஸில். ஒரு தடவை என்ன பண்ணார், லெட்டர் மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு, மலேசியா சிங்கப்பூர்லேருந்து. அவங்க வந்து ஒரு சிறுவா பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் சென்னைக்கு வந்து அதனுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கணுன்னார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொம்மைன்ற பத்திரிகை வந்து மிகவும் பிரபலமான ஒரு சினிமா பத்திரிகையாக இருந்தது. ஒரு வண்ணத்தில் வந்து தரமான ஒரு பத்திரிகை. ஏறக்குறைய பொம்மை மாதிரியான ஒரு பத்திரிகைக்கு வந்து ஆசிரியராக என்னை அழைச்சார். அப்போ நான் பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பத்திரிகை எடிட் பண்ணுற அளவுக்கு வந்து பெரிய அனுபவம் எனக்கு இல்லை. அந்த வாய்ப்பு பூராத்தையும் எனக்கு கொடுத்தது வந்து அந்த இந்தியன் மூவி ஸ்டார்ன்ற பத்திரிகை தான். அந்த பத்திரிகை ஏறக்குறைய ஒரு வருட காலம் நடந்தது. அந்த ஒரு வருட காலத்தில் வந்து பத்திரிகை எப்படி நடத்துறது, எங்கெங்கே அதனுடைய பிரிண்டிங்கில் என்ன டிஃபிகல்ட்டிஸ், பத்திரிகை நடத்துறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பத்திரிகைக்கு முதலீடு செய்தவர் பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்தவன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் ஒரு காலகட்டத்தில் கடை எடுத்துன்னு அவர் பாட்டு போயிட்டார், கடையை விட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது, சென்னையில் பல பேர் நண்பர்களோட பழகிருக்கும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் அதுக்குள்ளே கிடச்சிட்டாங்க எனக்கு. இப்போ அவங்ககிட்டலாம் முதல்ல போகும்போது நீங்கள் எங்கே எந்த பத்திரிகையிலேருந்து வரீங்கன்னா விடிவெளின்னு சொல்லி கை கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த நண்பர் உதவி மூலமாக இந்த பத்திரிகை வந்தோடனே இந்தியன் மூவி ஸ்டார்னு கை கொடுத்துருந்தேன். இப்போ அடுத்து போகும்போது அவங்கக்கிட்ட கை கொடுக்குறதுக்கு பேர் ஒன்றுமில்ல, ஒரு பத்திரிகை பேர் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து வச்சு நானே சொந்தமாக ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து நம்ம நினச்சாதான் பண்ண முடியும், மற்றவங்க மூடி நாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு திரைக்கதிர்னு ஒரு சினிமா பத்திரிகை ஆரம்பித்தேன். அந்த பத்திரிகை ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலம் வந்து நடத்தினேன். இந்த பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் பாரதி ராஜாவுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சது. அப்போ வந்து நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தேன், அவர் உதவி இயக்குனராக இருந்தார். நாங்கள் 2 பேரும் அடிக்கடி செட்டில் மீட் பண்ணிக்குவோம். அப்போ சீன்ஸ் எல்லாம் கேட்குறதுக்காக அவர்கிட்ட போவாங்க. அவர் சீன்ஸை சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டார், இந்த சீன் இப்படி எடுத்திருக்காங்க, இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்னுவார். ஸோ இந்த உதவி இயக்குனர்கிட்ட வந்து ஒரு அசாதாரண திறமை இருக்கிறதுன்றதை மட்டும் என்னால் அப்போ கண்டுகொள்ள முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்தார் என்கிட்ட பேசும்போது, ராஜ்கண்ணு ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு, படம் எடுக்கிறதா முடிவு பண்ணுறேங்க சித்ரான்னார். சூப்பர். அப்போ அந்த 16 வயதில் கதையை பனகல் பார்க்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் அவரும் ஆளுக்கு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அவர் ஃபுல் கதையை சொன்னார் என்கிட்ட. கதை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது. பாரதி ராஜா என்ற இயக்குனர் அறிமுகமாகி தமிழ் திரையுலகில் சாதனை புரிந்தது. தமிழ் திரையுடைய இரும்பு கதவுகளை பல புதுமங்களுக்காக திறந்து விட்டது. எல்லாம் நடந்தது. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய உதவியாளராக முக்கியமாக இருந்த பாக்யராஜ் இவங்கெல்லாம் முள்ள விலக ஆரம்பித்தாங்க. விலக ஆரம்பித்தாங்கன்னா அது பரிணாம வளர்ச்சி, அவங்களும் வளரணும் இல்லையா, அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ அலைகள் ஓயல் என்ற படத்தை அறையும் போது என்கிட்ட வந்து நீ என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக வர முடியுமான்னு கேட்டார் பாரதி ராஜா. ஏறக்குறைய இந்த அலைகள் ஓயல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 வெளிவிழா படங்கள் வந்து அவர் கொடுத்துருந்தார். ஸோ பாரதி ராஜா உதவி இயக்குனராக சேருவதே ஒரு பாக்கியம்னு ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே பின்னாடி திருந்திருந்த காலம் அது. அப்படி இருக்கும்போது அவராக என்னை கூப்பிடும்போது நான் ஏன் அந்த அழைப்பை வேணான்னு சொல்ல போகிறேன். அதனால் உடனடியாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அலைகள் ஓயல் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி அவருடைய படங்களுடைய எல்லா படப்பிடிப்புக்கும் நான் போயிருக்கேன், பல டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டு இருக்கிறதுனாலும் அஃபிஷியலாக உதவி இயக்குனராக நான் பணியாற்றிய முதல் திரைப்படம் அலைகள் ஓயல் திரைப்படம் தான். முதலாக 16 வயதில் படத்தை இயக்கிய பாரதி ராஜா அந்த படத்துடைய பாடல் காட்சி எனக்கு போட்டு காமிச்சார். அதில் ஃபஸ்ட்டு அந்த பாட்டை பார்த்த உடனேவே இந்த டைரக்டரை பார்த்து அப்படியே நான் வியந்து போயிட்டேன். அது வரைக்கும் பாடல் காட்சிகளில் அது மாதிரி படமாக்கியவர்களோ அது மாதிரி எடிட் பண்ணவங்களோ இல்லை, ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த பாடல் காட்சியில் அவர் படமாக்கியிருந்த விதமும் சரி, அதுவும் குறிப்பாக அந்த செந்தூர பூவே என்ற பாடல் காட்சி அதை படமாக்கின விதமும் சரி, அதை எடிட் பண்ண விதமும் சரி, ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போவே என் மனசுக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் ஒரு படம் எடுத்தால் அது வந்து நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்.
இது கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த படம் ஏறக்குறைய முடிகிற ஸ்டேஜில் வந்து அவருக்கு நான் அட்வான்ஸே கொடுக்குறதுக்காக போனேன் ஒரு நாள். அப்போ சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, படம் நல்லா வந்துடுச்சு, பிரமாதம் ஓடிடுச்சு, அடுத்து புதுமுகங்களை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதுவும் சக்ஸஸ் ஆனால் அதுக்கப்புறம் நீ படம் பண்ணுறதை பற்றி யோசிக்கலான்னு. நான் சொன்னேன், நான் படம் பண்ணால் முதல்ல உங்களை வச்சு தான் படம் பண்ணுறதா இருக்கேன், அந்த படம் ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரின்னு சொல்லி அவர்கிட்ட அட்வான்ஸை கொடுத்தேன். அதாவது அவருடைய 2வது படத்தின் போது நான் கொடுத்த அட்வான்ஸ் வந்து ஏறக்குறைய 6-7 படங்களுக்கு பிறகு தான் அவரால் பண்ண முடிஞ்சது. என்னாலே அவர்கிட்ட வந்து இந்த படத்தை நீங்கள் பண்ண முடியல, முதல்ல எனக்கு படம் பண்ணணும்னு கேட்க முடியல. என்னென்னா நான் அவர் கூடவே இருந்தேன், அவர் கூடவே இருக்கும்போது அவருடைய கமிட்மெண்ட்டுக்கெலாம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எனக்கு படம் பண்ணுங்கன்னு எப்படி கேட்குறது? அதனால் அது பாட்டு தள்ளிக்கிட்டே இருந்தது. நானும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து மண்வாசனை படமாக்குறதுன்னு முடிவு பண்ணோம். பாரதி ராஜா இயக்கி துவக்கி வைத்த அந்த திரைப்படம் வந்து மிகவும் வெற்றிகரமான படமாக அமைந்தது மட்டுமின்றி என்னுடைய திரையுலக வாழ்க்கையை வந்து ஒரு வெற்றி பாதையாக அமைத்து தந்தது. இந்த பட தயாரிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அது என்னென்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஜல்லிக்கட்டு திரைப்படத்தில் எனக்கு கிடைச்சது. இந்த சினிமா உலகத்தில் எனக்குள்ள நல்ல நண்பர்கள் சிலரில் சத்யராஜுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்த ஜல்லிக்கட்டு படம் முடிஞ்ச பிறகு நான் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தினுடைய 100வது நாளுக்கு எம்ஜிஆர் அவளை ஆச்சா அப்படி இருக்கும்னு. அப்போ சத்யராஜ் சொன்னார், தாராளமாக கூப்பிடுவோங்க, அதனால் என்ன இருக்குது, எம்ஜிஆர் அப்பாயின்மெண்ட் கேட்போம், போய் அவரை பார்த்து பேசுவார். ஸோ எம்ஜிஆர் அவளை சந்திப்பதற்காக நாங்கள் 2 பேரும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம். உடனடியாக கிடச்சிது. அவரை பார்க்க போனோம். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னோம், இது மாதிரி ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழா வருது, நீங்கள் அதுக்கு தலைமை தாங்கினா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணோம். என்றைக்கு விழான்னு கேட்டார் எம்ஜிஆர். டிசம்பர் 5ஆம் தேதின்னு வச்சுக்கங்கன்ட்டார். அதாவது இந்த நிகழ்ச்சி பூரா நடந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, உடனடியாக தந்து ஒப்புதலை தந்தார் எம்ஜிஆர். அப்படி அவர் ஒப்புதலை தருவார்னு நானும் எதிர்பார்க்கல, சத்யராஜ் எதிர்பார்க்கல. அதாவது இன்ப அதிர்ச்சின்னா அப்படிப்பட்ட ஒரு இன்ப அதிர்ச்சி அது. உடனே அந்த விழாவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை பண்ணோம். எம்ஜிஆர் அவர்கள் குறித்த நேரத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு வரனார், 5:55க்கு வந்தார். வந்துட்டு அவருடைய பாதுகாப்பு அதிகாரிலாம் சொன்னாங்க, பல பேருக்கு ஷீல்டு தர முடியாது, மொத்தமே அரை மணி நேரம் தான் மேடையில் இருப்பார். ஆனால் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் மேடையில் இருந்தார். 22 பேருக்கு மேலே வந்து ஷீல்டுகளை தந்தார். சிவாஜி அவருக்கு அவர் முத்தம் தர, அதுக்கப்புறம் சிவாஜிக்கு முத்தம் தந்தனால எனக்கு முத்தம் தந்தால் தான் நான் கேடயத்தை வாங்குவேன்னு நம்பியார் அடம் பிடிக்க அவருக்கு முத்தம் தர, அந்த நிகழ்ச்சியே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அமைந்தது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அவங்களுடைய லட்சியம் ஒன்று தான் இருக்கும். என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு படம் எடுக்கணும், சிவாஜி அவர்களை வைத்து ஒரு படம் எடுக்கணும் தான். சிவாஜி அவர்களை வைத்து 2 படம் எடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. எம்ஜிஆர் அவர்களை வச்சு நான் படம் எடுக்க முடியல. ஏன்னா நான் படம் எடுக்கின்ற காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனாலும் இந்த ஜல்லிக்கட்டு திரைப்பட விழாவில் அவர் பங்கு கொண்டார் இல்லையே, அதை படம் பிடித்து அந்த ஆசையை நான் தீர்த்து கொண்டேன். அதுக்கப்புறம் பல படங்கள், நடிகர் சிவாஜியுடைய மகன் பிரபு வச்சு ஒரு படம் எடுத்தேன். நாங்களே அறிமுகம் பண்ண கார்த்திக் வச்சு படம் எடுத்திருக்கேன். இப்போது அரசியல் தலைவராகவும் விளங்குகின்ற விஜயகாந்த் அவர்கள் வச்சு படம் பண்ணேன். இப்படி பல நட்சத்திரங்களை வச்சு படம் எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடிகனாக ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியதில் வந்து கொஞ்சம் வந்து பஞ்சுவார் நாயலுக்கு பங்கு உண்டு. என்னென்னா, ஜப்பான் கல்யாணம் படத்தில் அவர் தான் என்னை ஒரு முக்கியமான ஒரு நகைச்சுவை பாத்திரத்தை நடிக்க வச்சார். இன்றைக்கும் இத்தனை வருடங்கள் கடந்த ஏறக்குறைய ஒரு 30 வருடம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து. ஆனாலும் தொலைக்காட்சியினுடைய உதவி காரணமாக எல்லா தொலைக்காட்சியிலும் அந்த படம் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படுவதுன்ற காரணமாக இன்றைக்கும் அந்த நகைச்சுவை வந்து ரசிக்கிற பல பேர் இருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல திரைப்படம் நான் நடித்தேன். பாரதி ராஜா அவனுடைய படங்களில் வேலை செஞ்சாவே இந்த நடிக்கிற விஷயம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு நடிகரும் என்னென்ன நடிக்கணுமோ நடித்து காட்டுவார். இது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாவே பாதி அது வந்து ஒரு நடிப்பு பள்ளியில் வந்து படிக்கிற ஒரு அனுபவம் தான். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காட்சியில் வந்து இன்வேரியபிளாக நடிக்க வேண்டி வந்துடும். யாராவது ஆள் இல்லைன்னா, யோ நீ இந்த போஸ்ட்மேன் வேஷம் போட்டுருவார், இந்த போலீஸ்காரன் வேஷம், சப் இன்ஸ்பெக்டர் வேஷம், இப்படி பல வேஷம். முதல் மரியாதை படத்தில் கூட பார்த்திங்கன்னா சிவாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டராக நான் தான் நடிச்சிருந்தேன். இப்படி வந்து இன்வேரியபிளி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த ஜப்பானிய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பல திரைப்படம் நடிச்சிருந்தாலும் இந்த இளைஞர்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் சேர்த்த படம் அப்படின்னு சொன்னால் அது பாஸ் என்ற பாஸ்கரன். அந்த பெருமையெல்லாம் அந்த இயக்குனர் ராஜேஷ் அவர்களுக்கு தான் சாரும். அந்த படம் எடுக்கும்போது கூட அந்த படம் இப்படி உருவாகுன்றது அப்படின்னு என்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தை திரும்ப திரும்ப நான் பல முறை பார்த்தேன். எல்லா காட்சிகளுமே மிகவும் நுணுக்கமாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு ராஜேஷ் அவர். அந்த படத்தில் என்னை கையாண்டதற்கும் சரி, எனக்கு அப்படி ஒரு ரோலை உருவாக்கினதுக்கும் சரி ராஜேஷ் அவர்களுக்கு வந்து நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களான சீனிவாசன், சிவராமன் 2 பேருமே ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு தந்தாங்க.
அதனுடைய தொடர்பாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பல படங்களும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னும் பல படங்களும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது அடுத்த மாதம் வெளியாகிற கமல்ஹாசனுடைய உத்தமவல்லன் திரைப்படத்திலே கூட அவருடைய பிஆர்ஓவாக நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து கமல்ஹாசன் அவருடைய பத்திரிகை தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி வந்தேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கமல்ஹாசனுடைய பத்திரிகை தொடர்பு அதிகாரியாக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். இப்போ படத்தில் அந்த ரோலை பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து மீண்டும் கமல்ஹாசன் எனக்கு தந்தார். இப்போது மீண்டும் வந்து அது தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த நட்சத்திர விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இது சொல்லும்போது பல சுவையான சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்னு தான் சொல்லலான்னு பார்த்தேன். அப்புறம் நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, சம்பவம் சரி எங்கே சுவையாக இருந்ததுன்ட்டு. அதனால் அதை நான் சொல்லலை. ஆனாலும் சுவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு வந்து நடராஜர் கோயிலை பற்றின அந்த ஆர்கிடெக்சர் பற்றி, அதுவும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்பெஷலாக வந்து நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த அமைப்பு வந்து அந்த கோயிலுக்கு கொடுத்ததுக்கான அர்த்தம் வந்து எனக்கு முழுசாக விளங்கலை. பட் இருந்தாலும் வந்து பெரிய ஒரு மித் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓலைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இதை கட்டினதுக்கு இப்போயோ வந்து இதை கட்டியிருந்தாலும் வந்து ரொம்ப யோசிச்சு ப்ராப்பராக வந்து நம்ம ஹியூமன் பாடியை வந்து ரொம்ப படித்து அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருந்தது. ஐ திங்க் வந்து இன்னைக்கு உங்களுக்கும் வந்து பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஸோ நம்மள மாதிரியே பார்த்தவங்களுக்கும் ரொம்பவே இந்த செக்மெண்ட்டும் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடையும் பல வித்தியாசமான செக்மெண்ட்ஸோடையும் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி மதிவாணன், அலெக்ஸ் ஃப்ரம் புதுக்காலை. பாய். Thank you.